கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை வார்த்தையை திரும்ப திரும்ப என் மனதிலே கொண்டு வந்ததனால அந்த வார்த்தையை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் கவனிங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்டீர்களா? 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 13 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. போதும், கவனிங்க. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நான் இப்போது சுட்டி காட்டுகிறேன். அந்த 12வது வசனத்தில் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ இருக்குங்களா? அடுத்தது நான் பிடித்து கொள்ளும்படி இருக்குதுங்களா? அடுத்தது 13 இருக்கு பாருங்க, அதை பிடித்து கொண்டேன் என்று இருக்குங்களா? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தது. என்னை பிடித்தது என்று சொல்லலாம், எனக்கு பிடித்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்ற வார்த்தையில பார்க்கிறோம், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படி, அதை பிடித்து கொண்டேன் என்று பிடித்து பிடித்து என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. எனவே இன்றைக்கு இந்த நாளிலே இதிலிருந்து சில வார்த்தைகளை, சில ஆலோசனைகளை ஆவியானவர் எனக்கு தந்த ஞானத்தின்படி எவ்வளவு விரைவாகவும் வேகமாகவும் சுருக்கமாகவும் சொல்ல முடியும். விரிவாக தான் சொல்லணும், ஆனால் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க, நாடி வந்திருக்கீங்க, ஆண்டவரை அறிந்திருக்கீங்க, ஆண்டவரை அன்பை ருசித்திருக்கீங்க, ரட்சிப்பை பெற்றிருக்கீங்க, ஆண்டவரை பின்பற்றுறீங்க. நீங்கள் அநேகர் வந்த புதியவர்களை தவிர ஒரு சிலர் புதியவர்களாக இருக்கீங்க. மற்ற அனைவரையும் ஆண்டவர் தான் உங்களை பிடித்து வந்திருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்வதற்காக என்று அவர் சொல்றாரு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை எதற்காக பிடித்து வந்திருக்கிறார்? எனக்கு அருமையானவர்களே, நீங்க பல ஆண்டுகளாக இந்த சபையில விசுவாசிகளாக வந்து கொண்டிருக்கீங்க. பல வருஷங்களாக நீங்கள் எல்லாருமே ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான். ஆண்டவரை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், நேசிக்கிறவர்கள், விசுவாசம் வைத்திருக்கிறீங்க, பக்தியாக இருக்கிறீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதில் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. அதை நம்ம அதாவது ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நம்ம அதை ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்ம பொதுவாக பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அநேகர் சொல்றதை சொல்றேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறோம். அதாவது இயேசுவை நாம் நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம் என்கிற அர்த்தத்தில் தான் நம்ம பேசுகிறோம், சுவிசேஷம் சொல்லுகிறோம், நம்ம சாட்சியில் சொல்கிறோம், நம்ம பேச்சில் நம்ம சொல்கிறோம். அந்த வார்த்தை எப்படி இருக்குது என்று சொன்னால் என்னது?
இயேசுவை நாம தான் என்னமோ ஏற்றுக்கிறத போல இருக்குது. ஆனால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது சரியல்ல என்பது தான் நான் சொல்ல வருகிறேன். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம், உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஒரு முறை திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவரை ஒரு கிறிஸ்தவர், ஒரு என்னை போல ஒரு ஊழியக்காரர், ஏதோ அவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. யாரை போய் கருணாநிதியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இயேசுவை பற்றி அவருக்கு சொல்லிடணும், அவருக்கு ஒரு பெரிய ஆளுக்கு போய் சொல்லணும்னு ஒரு ஆர்வம். தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். அவரிடத்துல போய் இயேசுவை பற்றி சொல்லும்போது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்மலாம் அப்படி தானே பேசுவோம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நம்ம அப்படி தானே இன்றைக்கும் பேசுகிறோம். அதே மாதிரி அவரை போய் சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். யார்? நான் கலைஞர் கருணாநிதியை பற்றியே சொல்கிறேன். நிறைய பேருக்கு குறைவாக தெரியலாம், நிறைவாக திறக்கலாம். அவர் நல்ல சரியான ஞானம் உள்ளவர். அவர் பேச்சில் சொல்கிறேன், ரொம்ப பேச்சில், அவரோட வார்த்தையில் அவரை தட்டிக்க ஆள் கிடையாது. அவ்வளோ அருமையாக பேசக்கூடியவர். அதனால தான் அவர் பெரிய தலைவராகவே உருவானார். அந்த ஒரு ஆற்றலால் தான் அவர் வளர்ந்தவரும் கூட. அவர் என்ன சொன்னாராம், நான் யாருங்க அவரை போய் ஏற்றுக்கிறதுக்கு, என்ன தாங்க அவர் ஏற்றுக்கணுன்னாராம். நான் சொல்கிறது நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. இவர் போய் அவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு தான் தெய்வம், அவர் தான் உங்களுக்காக மரித்தார், அவர் தான் உங்களுக்காக உயிர் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி போய் அவருக்கு போய் சொல்லிருக்காரு. அவர் எவ்வளோ கூலாக சொல்லிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தெரியும். ஐயோ, அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளோ பெரியவர், அவர் சொல்கிறேன், அவர் எவ்வளோ பெரியவருங்க, நான் சாதாரண ஆள், நான் போய் அவரை ஏற்றுக்கிறதா, என்னெல்லாம் அவர் ஏற்றுக்கணும் அப்படின்னாராம். உண்மை அதுதான், உண்மை அதுதான். நம்ம அப்படி நினைக்கிறதில்ல, அதை அப்படி சிந்திக்கிறதில்ல. எனக்கு அன்பானவர்களே, ஏதோ நீங்கள் இன்னும் ஆண்டவர் இயேசுவை தேடி கண்டுபிடித்து வந்து விட்டதை போல நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது, உண்மை அது கிடையாது. ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1 அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, இந்த உலகம் அவர் மூலமாக உண்டானது, உலகமோ அவரை அறியவில்லை. ஆனா இந்த உலகத்தில் உள்ளவங்கள் அவரை அறிந்துக்கலையா. இது எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. இந்த உலகத்தை அவர் படைச்சாரு, உலகத்தில் உள்ளதையெல்லாம் அவர் படைக்கிறாரு. ஆனா இந்த உலகம் யாரை தெரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்கல. யார் இந்த உலகத்தை படைச்சாருன்ற இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் தெரிஞ்சாம தான் இருக்கிறாங்க. படிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அவர் வந்தார், ஆனா அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதை தாங்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் இந்த உலகத்தில் அநேகர் இந்த உண்மையான தெய்வத்தை இன்னும் அறியாமல் தான் இருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உலகம் அவரால் உண்டானது. உண்மை, இது சத்தியம். ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்றது இன்னும் சில பேருக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகம் எப்படி உண்டானது என்பது கொண்டு இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்போ? பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி இருக்குன்னதே சரியாக தெரியாமல் அவங்கவுங்க அறிவுக்குப்பட்டதை வச்சு யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல கவனிங்க, இந்த பூமி தட்டையாக இருக்குது என்று சொல்லி தான் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் முதலாக கருத்து வெளியிட்டார்களாம். கவனிங்க, இதை ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி ஒருவர் வேதாகமத்தை தற்செயலாக எதேச்சையாக படித்து கொண்டு வரும்போது தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது, ஆண்டவர் பூமியின் உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறார் என்பதை பார்த்தாராம்.
அப்போ தான் யோசிச்சு பார்த்தா, ஓ இது வரைக்கும் பூமி தட்டையாக இருக்குன்னு இல்லை, பார்க்கும்போது இப்போ கூட இப்போ தட்டையாக தான் இருக்குது. நீங்கள் எங்கே உருண்டையை பார்க்குறீங்க? நம்ம பார்க்குற இந்த ஸ்தலம், இந்த பறந்து விரிந்திருக்கிற இடம் தட்டையாக தான் இருக்குது. அதற்கு பிற்பாடு தான் ஆராய்ச்சி செய்து இந்த பூமி உருண்டை வடிவமாக இருக்குது என்று கண்டறிந்து இன்றைக்கு அது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்? நம்முடைய வேதாகமும் அறிவியலுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டது, முற்பட்டது, அவர்களுக்கே வழிகாட்டியது, வெளிச்சமாக சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். இப்படித்தான் இன்னைக்கும் அநேக காரியங்கள் இந்த மனிதர்களுக்கு இன்னும் புரியல, அவருடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள் இது. புரியுதுங்களா? அவங்க பார்க்குறோம், இந்த உலகம் என்ன செய்யல, அவரை அறியல. இந்த உலகம் இன்னும் அவரை அறியல. அவர் தான் நம்மை படைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஏசாயா 44:2. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உண்டாக்கினவரும். தாயின் கர்ப்பத்தில் உன்னை அப்ப பாருங்க, உருவாக்கினவரும். உங்கள் எல்லாரையும், நம்ம அனைவரையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை தாயின் உருவாக்கினவரும், கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. போதும், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து, நான் ஒருவராய் வானங்களை விரித்து, நானே பூமியை பரப்பினவர், நானே பூமியை பரப்பினவர். இப்ப தெரியுதுங்களா? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் உங்களை தாயின் கருவிலேயே உருவாகிறதுக்கு முன்னதாகவே நான் உங்களை பேர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேர் சொல்லி அழைத்திருக்கிறாராம். பிறக்கத்துக்கு முன்னதாகவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். யோசித்து பாருங்க. ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்தான் இந்த ஜனத்தை, இந்த உலகத்தை, மனுமக்களை நம்முடைய ஆண்டவர் தான் படைத்தாராம். எதற்காக படைத்தார் பாருங்க. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமா, ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தை படைத்து, எதற்காக இந்த மனிதனை படைத்தார் என்று சொன்னா, ஒரு பெரியவங்க அப்படி சொன்னாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. நல்லா கவனிங்க, இது உண்மை. ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள சகலவற்றையும் அவர்தான் உண்டாக்கினார். அவருடைய கரம்தான் படைத்தது. நாம் பார்க்கிற சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மிருக ஜீவன்கள், ஆகாயத்து பறவைகள், கடல்களில் ஊர்வன பரப்பன எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். எதற்கு படைத்தார்? இவையெல்லாம் மனுஷனுக்காக, அதை நமக்காக படைத்தாராம். அப்ப நம்ம எதற்கு படைத்தார் என்று சொன்னா, அவரை வணங்குவதற்காக. வசனம் இருக்குது பாருங்க. அப்ப ஆண்டவரை வணங்குவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை பின்பற்றுவதற்காக, அவரை பிடித்து கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை படைத்தார் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. அப்ப எதற்காக ஆண்டவர் மனிதனை இந்த உலகத்திலே படைத்தார்? மீகா 2ஆம் அதிகாரம், மீகா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். நான் வசனத்தை தவறாக குறிச்சிருக்கிறேன். இதில் இருக்கு 15. இல்லை, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். பின்பு ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வசனத்தை நான் தவறாக குறிச்சிருக்கிறேன், ஆனால் இருக்கிறது. கவனிங்க, ஆண்டவர் எதற்காக மனிதனை படைத்தாராம்?
ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். கவனிங்க. எனவே ஆண்டவருடைய படைப்பையும் நம்மை படைத்ததையும் மறந்துட்டு இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மல்கியா வாசிக்கலாம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஆமா, நான் மல்கியாவை தான் மீகான் என்று குறிப்பிட்டேன். 2:15 தான். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாகத்தானே. போதும். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததனுடைய நோக்கம் தேவ பக்தி உள்ள ஒரு ஜனங்கள் இந்த உலகத்திலே உண்டாக வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த விருப்பத்தை மறந்து, இந்த விருப்பத்தை தெரியாமல் இன்றைக்கு மனிதர்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கார் என்று சொன்னால், அவரவர்கள் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்க, மன விருப்பத்தின்படி வாஞ்சையின்படி மனது தோன்றுகிற எண்ணங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னது? ஆண்டவர் படைத்தவருடைய நோக்கத்தை அறியாமல், நோக்கத்தை உணராமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எனக்கு அன்பானவனே, இதைத்தான் பவுல் எழுதுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் உங்களை பார்க்கிறேன், ஆண்டவர் உங்களை எதற்காக பிடித்தார். கவனிங்க. நான் இப்படி கூட சொல்லலாம், என்னவோ தெரியல ஆண்டவருக்கு உங்களை பிடிச்சு போச்சு சொல்லலாம். சில சொல்லுவாங்க, என்ன தெரியல பிடிச்சிருக்கு, அதுதான் உண்மை. நான் சொல்லுவேன், சொல்றீங்க அப்படி நான் சொல்றேன். எந்த விதத்திலோ எந்த வகையிலோ ஆண்டவருக்கு உங்களை பிடிச்சு போச்சு. ஏன் நான் அப்படி சொல்றேன்? காரணம் இருக்குது. எல்லாம் யோசிப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட நீங்க ரொம்ப நல்லவா? நான் ஏதாவது என்ன சேர்த்து சொல்றேன். இல்லை, ரொம்ப நாங்கள் ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப அப்படி இருக்கும், எதையாவது சொல்லி கொடுக்குற அளவு கரெக்டாக யாரும் இருக்குதான் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி உங்களால் நெஞ்ச நிமித்தி நெஞ்ச கையை வச்சு சொல்ல முடியுமா, நான் ரொம்ப நல்லவன், நான் உண்மை உள்ள பரிசுத்தம் நேர்மையானவன், நியாயம் உள்ளவன் சொல்றதுக்கு யாருக்கு எதுவுமே வராது. எந்த விதத்திலே ஆண்டவர் பிடிச்சார் அதுதான் சொல்ல வரேன். ஆண்டவர் பிடித்ததுடைய நோக்கமே என்ன என்பதை புரிந்து கொள்ளாம தான் வாழ்ந்துருக்கீங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? அதாவது நான் முன்பே சொன்னேன், நாம் அவரை தேடல, அவர் தான் நம்ம தேடி வந்தார். நம்ம படைத்த தெய்வம். கவனிங்க, 1000 வருடங்களுக்கு பிற்பாடு மனுஷனை தேடி மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தவர் தானே இயேசு. ரொம்ப தெரிந்த விஷயம், நம்ம எல்லாரும் தெரியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் தான் நம்ம தேடி வர. அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய நிலை என்ன, அவருடைய ஸ்தானம் என்ன பாருங்க. நான் அவரை தேடி போக வேண்டிய நிலை இருக்கிற நம்ம, அவர் நம்ம தேடி வர என்று சொன்னா அது அவருடைய அன்பை காட்டுகிறது, பாசத்தை காட்டுகிறது, ஆடியை காட்டுகிறது, நம்ம அனைவர் மீது வைத்திருக்கிற ஒரு உரிமை காட்டுகிறது. அப்படி அவர் தேடி வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்? 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எது முதல்? இயேசு இந்த உலகத்துக்கு வந்து 40 நாள் உபவாசம் மண்டலத்தில் மன்னாந்துக்கு வந்த உடனே எடுத்த உடனே என்னத்தை தொடங்குறாரு, எதை பேசுறாரு, எதை சொல்றாரு, அது முதல்ல அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். என்ன செய்யணும்? எதுக்கு மனம் திரும்பணும்? பரலோகம். அப்ப பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லவும் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காகவும் தான் இயேசு பூமிக்கு வந்தார். சரி, இயேசு பூமிக்கு வந்தது இருக்கிற ஒரு புறம், நம்ம இந்த உலகத்தில் இதற்காக ஆண்டவர் படைக்கப்பட்டார் சொன்னார். அந்த ஒரு தரிசனத்தோடு, அந்த ஒரு சிந்தையோடு இந்த உலகத்தை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமே தவிர, இந்த உலகத்துக்காக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உலகத்தை வைக்கவில்லை. இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருந்தாலும் நீங்க இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்று இயேசு யோவான் நான் வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்தில் இருந்தால் நீங்க உலகத்துக்கு உரியவர்கள் அல்லவே என்று சொல்றாரு. எனவே நம்ம உலகத்திலும் இருந்தாலும் கூட நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்து மாட்டி வாழாதபடிக்கு, உலகத்தோடு நம்ம ஒன்றி போகாதபடிக்கு, புரியுதுங்களா? இந்த உலகத்துக்காக வாழாதபடிக்கு நம்ம இயேசுக்காக வாழணும், குறிப்பாக பரலோக ராஜ்யத்துக்காக வாழணும். இந்த எண்ணம், இந்த சிந்தை அநேக விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவரிடத்திலே இல்லை என்று நான் சொல்லுவேன். இந்த சிந்தை எண்ணம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், நிறைய பேருக்கு எப்போ வரும் என்று சொன்னால், மரிக்கும் பொழுது, மரணம் வரும்பொழுது, பின்போ அல்லது மரிப்பதற்கு முன்பதாகவோ, மரணத்தை நெருங்கி வரும்போது தான் பரலோகத்தை பற்றி ஞாபகம் வரும். அப்போதான் நிறைய பேர் பரலோகத்தை பற்றி பாட்டும் பாடுவார்கள். அந்த எண்ணமே அப்பொழுதுதான் வரும். அது வரைக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளையும் நேரத்தை செலவிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இது இன்னும் சில விசுவாசிகளுக்கே புரியலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் வாசிப்போம் தொடர்ந்து. அங்கே இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை சற்று கவனிச்சு பார்க்கலாம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகும்போது மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய, இங்க பாருங்க, பிடிக்கிற வார்த்தையை பிடிச்சிங்க. நான் முன்னாடியே சொன்னேன், சரி ஆரம்பிக்கும் போது இந்த பிடிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இங்கே பார்க்கிறோம், மீன் பிடிக்கிறவளா இருந்த
2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலில் அலைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது பொழுது அவர்களை கண்டு என்னிடனே என் வாருங்கள், பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். பிடிக்கிறவர்களாக்குவேன், பிடிக்கிறவளை ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் யாரை பிடித்தார்? நாங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், யாரை பிடித்தார்? பேதுருவையும், சரிங்களா, பேதுருவையும், அப்புறம் உடைய சகோதரன் அந்திரேயாவையும், இன்னும் சிலரையும் பிடிக்கிறார். முதல்ல பார்ப்போம். பேதுருவை பிடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, போயும் ஆண்டவர் முதல் போய் அவர் பிடிக்கிற ஆளை எப்பேற்பட்ட ஆளா இருக்காரு பாருங்க. அது சொல்ல வந்தேன், எந்த மாதிரி ஆளை பார்த்து ஆண்டவர் பிடிக்கிறாருன்றதையும் இங்க சிந்திக்கணும். அப்ப ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் என்பதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்திருந்தாலும் கூட வந்ததாக வாசிக்கும் பொழுது அவர் முதல்ல போய் ஆளை பிடிக்கிறார் என்று சொல்லும் போது, ஏன் அவர் இந்த உலகத்தில் பிறந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய மனதுக்கு ஏற்றார் போல வசதி உள்ள படித்த ஞானிகள், அறிவாளிகள், படிப்பாளிகள், வசதி பெற்றவர்கள், பணக்காரர்கள் கண்ணுக்கு தென்படவில்லையா? இருந்தார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த செய்தியை கேட்டு அவரை பார்ப்பதற்காக என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என்னது, போன சாஸ்திரிகள் போனதாகவும், நட்சத்திரங்கள் போனதாகவும், அவர் போய் ஏரோது அரண்மனைக்கு போனதாகவும், அதற்கு பிற்பாடு இந்த குழந்தையை பார்த்ததாகவும் இதெல்லாம் பார்க்குற விஷயம் சொல்ல வருகிற கவனிங்க. இப்படிப்பட்ட ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். நட்சத்திரத்தை பார்த்து அவர் பிறப்பை கண்டுபிடிச்சு இந்த அளவுக்கு கணிக்கக்கூடிய அறிவு ஞானம் உள்ளவங்க இருந்தாங்க. அதை நம்ம வேதத்தை பார்க்கிறோம். எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னா, இது போல அறிவாளியை ஞானிகளை இயேசு தேடி போகாமல், இயேசு தேடி வந்தார், இயேசுவை தேடி இவங்க போனாங்க. அந்த ஞானியை தேடவர், அந்த சாஸ்திரியை தேடற அவர் தேடி போன ஆட்கள் எப்பேற்பட்டவர் என்று சொன்னா, அந்த காலத்திலேயே என்னது எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சு ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸர் சயின்டிஸ்ட் பேதுரு. பாருங்க, பேதுருவை பற்றி சொல்லணும்னா அவன் பேரமிலம் கல்லாதம் சொல்லி சொல்லுது. அதாவது படிப்பறிவு இல்லாதவன். இருக்கமல்ல, அவனுடைய தொழில் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவன். மீன் பிடிக்கிற தொழில் என்று சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கௌரவமான இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிதான். நான் அதை இழிவுபடுத்த வரல, அதை ஒன்றும் பெரிய கௌரவமாக மதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இல்லை என்று நான் உங்களுக்கு வைக்கிறேன். மீன் பிடிக்கிறான், மீன் பிடிக்கிறான். ஆனா அந்த மீன் பிடிக்கிறவர்கள் தான் இயேசு பிடிக்கிறார். இதுதான் என் கவனத்தில் இருந்தது. இது எனக்கு பிடித்தது என்று நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்ல, உன்னை தெரிந்து கொள்ளும் பொழுதே யாரை தெரிந்து கொள்ளார், எப்படிப்பட்ட தெரிந்து கொள்ள. 1 கொரிந்தியர் 1:27 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் என்ன செய்யறார் ஆண்டவர்? யாரை தெரிஞ்சாரு? பைத்தியமா இருக்கிறத, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளதை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், உலகத்திலே இருக்கிற இழிவானதையும், அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
அவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்றார். யாரை தெரிஞ்சுக்கிறாரு? எப்படிப்பட்டதை தெரிந்து கொள்றாரு? எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாருன்றதை பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு இந்த உலகத்தில் உலகத்தார் பார்க்கறது போல அவருடைய எண்ணம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. இதை அவருடைய நடைமுறையில் நம்ம பார்க்கும் பொழுது பேதுருவையும் அப்படித்தான் தெரியும். அவர் தெரிந்து கொண்ட 12 பேரும் அப்படித்தான். அப்போ ஆண்டவருடைய எண்ணத்தை நான் எங்கே கொண்டு வரேன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சமூகத்திலே சமுதாயத்திலே புறக்கணிக்கப்படுகிற, மதிக்கப்படாத, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தேடி வருகிறார், நேசிக்கிறார், தெரிந்து கொள்கிறார். அவர்களை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று நான் சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் உங்களை பிடித்ததனுடைய காரணம் உங்களுக்கு புரிந்து விட்டதா? இன்றைக்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை பிடித்து வைத்திருக்கிறார். அதாவது நான் உங்களை ரட்சித்ததை நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் உங்களை பிடிச்சதுனால பிடிச்சு வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? பேதுருட்ட என்ன சொல்கிறாரு? நீ இது வரைக்கும் மீன் பிடிச்சது போதும்பா. இது வரைக்கும் நல்லா மீன் பிடிக்கிற ஆள், நல்ல மீன் பிடிக்கிறதுல நல்ல தேர்ச்சியான அனுபவம் உள்ள ஆள் பேதுரு. புரியுதுங்களா? அதனால பேதுரை பார்த்து என்ன சொல்றாரு? நீ என்ன பிடிக்கணுமா? நான் உன்னை மனுஷரை பிடிச்ச வரைக்கும் போதுப்பா, மீன் பிடிச்ச வரைக்கும் போதும், இவா நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். இப்போ நான் திரும்ப இங்கே வருகிறேன். எங்கு? பவுல் இடத்துல சொல்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. எதற்காக பிடிக்கப்பட்டாராம் அவர்? அங்கே பிலிப்பியர் வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். திரும்ப வாங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை பிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை அழைத்ததற்கு நோக்கம் உண்டு. ஆனால் நிறைய பேர் அந்த நோக்கத்தை விட்டுட்டு, நோக்கத்தை மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன நோக்கம் என்று சொன்னால், முதலாவது நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்ற, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த நித்தியத்துக்குள்ளே நீங்கள் போக வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை இந்த உலகத்துள்ள மக்கள்லாம் மறந்து விட்டதனால அதை அவளுக்கு நினைப்பு ஊட்டும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்த உடனே அவர் என்ன சொல்லி பிரசங்கம் பண்ண தொடர்னாக எழுதியிருக்குது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொல்கிறார். கவனிங்க, இதை சொல்லும்போது இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் என்ன சொல்கிறீங்க? இது உங்களுக்கு தெரியுமே. நான் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லவே வரல. உங்களுக்கு தெரியும் என்று எனக்கும் தெரியும். ஆனால் இதை தெரிந்திருந்தாலும், புரிந்திருந்தாலும், அறிந்திருந்தாலும் எத்தனை பேர் அந்த பரலோகத்தை எதிர்நோக்கி அந்த பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த லக்கை நோக்கி உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்றீங்கன்றது தான் இப்போ கேள்வி. இன்றைய கேள்வி அதுதான். தெரியுது, அதை எதிர்நோக்கி வாழுறீங்களா? அதற்காக வாழுறீங்களா? அங்கே போகணுன்ற நோக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் நல்லவர்கள், பைபிள் வேதம் படிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜபம் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பவுல் சொல்கிறது போல நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, நான் ஒன்று செய்கிறேன் என்று சொல்லி அதை நோக்கி அவர் போகிறாராம். எனவே இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்ததுனால தான் இன்றைக்கு அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தி. இன்றைக்கு நீங்கள் அதை தெரிந்திருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் பரலோகம் உண்டு என்பதை நம்புகிறோம், நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு நான் சொல்ல முடியும். ஆனால் எத்தனை பேர் அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க?
யோசித்து பாருங்க, அந்த எண்ணம் இருக்கிறதா? ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லது அல்ல. கவனிங்க, ஆண்டவர் படைக்கும் பொழுது, மனிதனை படைக்கும் பொழுது அவனுக்குள்ள ஆத்துமா ஒன்று படைத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாருக்குள்ளாரையும் அந்த ஆத்துமான்னு ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் அந்த ஆத்மாவை குறித்த ஒரு அறிவு நிறைய பேருக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்னங்க இது அறிவில்லைன்னு சொல்லி மறைமுகமாக நீங்கள் திட்டுறது போல இருக்கீங்களே, நான் அப்படி சொல்லலை. ஆத்மாவை குறித்த அறிவு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், நல்ல அறிவு உள்ளவர்கள், உங்களுக்கு நல்ல திறமைகள் இருக்கிறது, நல்ல சம்பாதிப்பதற்கு வேண்டிய சாமர்த்தியங்கள் இருக்கிறது. நான் உங்களை எந்த விதத்திலும் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கே நான் சொல்ல முடியும், கிறிஸ்தவ பெயரை உடையவளாக இருந்தாலும் சரி, ஆத்துமாவை குறித்த ஒரு அறிவு இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, இந்த ஆத்துமாவை குறித்த ஒரு சிந்தை இல்லாமையே இன்றைக்கு அநேகர் மனுஷிகமாகவே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் என்று சொன்னால், கவனிங்க, ஆத்மாவை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கும் என்று இருந்ததுன்னு சொன்னா, இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது, இது யாருக்கு சொந்தமானது, இது யாருடையது, இந்த உலகத்தில் வாழ்ந்த பிற்பாடு இந்த ஆத்மா எங்கு போகும், யார் இடத்துல போகும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கணும். அது நிறைய பேருக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அதை தான் வேதம் சொல்லு, நான் சொல்லல. ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி. ஆத்மா இருக்குன்னு தெரியுது. யோசித்து பாருங்க. பிரசங்கின் புத்தகம், பிரசங்கி எடுங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கினார் என்பதுதான் உண்மை, சத்தியம். இது நமக்கு தெரியும். பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் மறந்துடுறோம். தெரியுமே தவிர, எல்லாமே தெரியுது, ஆனால் மனசில் இல்லை, சிந்தையிலே கிடையாது. அதனால தான் மரித்த பிற்பாடு நம்ம கொண்டுட்டு போய் மண்ணில் தான் அடக்கம் பண்ணுறாங்க, மண்ணை தான் போடுறாங்க. நீ எந்த சந்தனப்பட்டியில் வச்சாலும் கூட மண்ணுக்குள்ளே தான் கொண்டு வைக்கிறாங்க. சில நாட்களிலே அது மண்ணோட மண்ணாக போகுது. ஏன்னா மண்ணிலேருந்து வந்ததுனால மண்ணோடு போகுது. ஆனால் ஆவி, நான் சொல்கிறது ஜீவன், ஆத்மா, அது எங்கேருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அது எங்கே போகும்? தேவனிடத்துக்கு போகும். இதுவும் தெரியும் நிறைய பேருக்கு. இன்றைக்கு சரீரத்தை தான் நிறைய பேர் முக்கியப்படுத்துகிறார்கள், முதன்மைப்படுத்துகிறார்கள். இந்த சரீரம் அழிந்து விட்ட பிற்பாடு நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு மறந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை தான் வேதம் சொல்லுறது, ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஆத்மாவுக்கு தான் எல்லாமே இருக்குன்றது இன்னும் சில பேருக்கு புரியல. எல்லாமே இந்த சரீரத்தை தான் நம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் சரீரத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டு ஒன்று உண்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானே ஒரு தோண்டி, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு யாரோ ஒரு பாட்டு. அது ரொம்ப வேடிக்கையாக நினைக்கிறீங்க. அதில் மறைஞ்சிருக்கிற கருத்தை பாருங்கள். நந்தவனம், இந்த பூமி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டு 4, 6, 10 மாதம், 4 மாதமாய் குயவனை வேண்டி, குயவன் என்றால் இறைவன், அவர் தானே படைக்கிறவர். படைக்கிற குயவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறாராம். 4 மாசமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தானே ஒரு தோண்டி.
10 மாதத்துக்கு அப்புறமா தானே ஒரு ஜீவன் வருகிறது. கொண்டு வந்தானே ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சிட்டான். கஷ்டப்பட்டு வந்த அந்த ஜீவனை, ஆத்துமாவை என்ன இஷ்டம் போல வாழ்ந்து, இஷ்டம் போல குடித்து வெறித்து, இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யக்கூடாதெல்லாம் செய்து, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு இப்படி தான் வாழணும் என்று சொல்லி எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். அதை விட்டு இஷ்டம் போல ஆழ்ந்து கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சிட்டு வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் அதனுடைய பொருள். அப்போ ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறார்கள். ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறது என்று சொன்னா, கவனிங்க, இந்த சரீரத்திலே இருக்கிற வரைக்கும் கவனிங்க, இந்த ஆத்மா தான் நம்மை ஆளுகை செய்கிறது என்பதை நிறைய பேருக்கு தெரியல. கவனிங்க, நிறைய பேர் பேச்சு பேசுறது என்ன தெரியுமா? நிறைய பேர் பேசுறத சொல்றேன். எதை செய்தாலும் நான் செய்தேன், நான் தான் செய்தேன், எனக்கு தெரியும், எனக்குத்தான் தெரியும், என்னால் முடியும் என்று இந்த பேச்சுக்கு பேச்சு இந்த நான் என்கிற வார்த்தைகளை நிறைய பேர் உபயோகப்படுத்துகிறாங்க. உங்களுடைய திறமையாக இருக்கலாம், உங்களுடைய தாளந்துகளாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய புத்திசாலியாக இருக்கலாம். சொல்கிறாங்க, நான் எழுதினது, நான் பாடியது, நான் செய்தது, நான் கட்டியது, நான் வாங்கியது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நான் செய்தேன் என்று நம்ம பொதுவாக சொல்கிறோம். நான் சொல்கிறோம், நீங்கள் தான் செய்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நல்லா கவனிங்க, என்ன அதில் மறைஞ்சிருக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். யாராவது, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் தான் என்னுடைய உடம்பில் இருக்கிற இந்த இருதயத்தை இயங்க வைக்கிறது நான் தான், இந்த மூச்சு விட வைக்கிறது நான் தான், இந்த வாயு வழியாக உடம்புக்குள்ளற வாயு வழியாக உணவு குழாய் வழியாக போகிற உணவை குடலுக்குள்ள போய் அது செரிமானமாகி அது ரத்தத்தில் கலக்க வைக்கிறது நான் தான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லிட்டே வரேன். இந்த நான் தான் என்று சொல்ற நீங்க இந்த மாதிரி உங்க சரீரத்தில், புரியுதுங்களா, இதை நான் தான் செய்கிறேன், அது கிட்னி வேலை செய்ய வைக்கிறது நான் தாங்க அந்த கிட்னியை வேலை செய்ய வைக்கிறேன் உங்களால் சொல்ல முடியுமா? இருதயம் நான் தாங்க இதை நான் சொன்னதாங்க இயங்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள், அவயவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் இயங்க வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. அப்போ இதை செய்கிறது, இதை இயக்குகிறது, அல்லது அது இயங்கும்படியாக அதுக்கு கட்டளை கொடுத்து அதை இயங்க வைத்திருப்பது யார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்துக்கல. இதைத்தான் நான் சொல்கிறேன், ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லது அல்ல. நிறைய பேருக்கு தெரியலையே, இது யார் உருவாக்குனது, யார் இது இயங்க வைக்கிறதுன்ற. வேதத்தில் வசனம் இருக்குதுங்க. நம்முடைய சுவாசத்தை அவர் கையில் வச்சிருக்கிறார். நாம் சுவாசிக்கிற சுவாசம் அப்படியே அங்கேருந்து அப்படியே ஒரு பிரேக், நம்ம எப்படி பைக்கு காருக்கெல்லாம் ஒரு பிரேக் வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு அழுத்தம் அப்படியே வண்டி நின்றுடுதா இல்லைங்களா? சாதாரணமாக சைக்கிள் எடுத்துக்கொள்ளுங்க, பிரேக் பிடிச்சா சைக்கிள் நிற்குது. அதே போல தான் நம்ம பிரேக்கு அங்கே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிங்க. புரியுதா? உங்கள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ அவர் பிரேக் பிடிக்கிற மாதிரி அப்படி ஒரு பிடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன், முடிஞ்சிச்சு. தானியேலில் இருக்குது அந்த வசனம். அவருடைய சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறார் அவர். நம்முடைய சுவாசம் அவர் கையில் இருக்குதுங்க. நிறைய பேருக்கு புரியல, மூச்சடைச்சிட்டு பேசுவாங்க, மூச்சை கட்டிட்டு பேசுறாங்க. யாரு கடவுள், யாரு தெய்வம், எங்க இருக்கு, ஏது இருக்கு. அதை தான் சொல்றேன், ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. திரும்பவும் சொல்றேன், ஆத்துமாவுக்கு தான் அறிவு இருக்கிறது, ஆத்துமாவில் தான் அறிவு இருக்கிறது. அதை நம்ம அறிந்து அந்த ஆத்மாவுக்காக வாடுறதா வாழ்க்கையை தவிர, இன்றைக்கு நம்ம சரீரத்தையே நம்ம பெரிதாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொன்னது தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க. வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னது தான், வேடிக்கையாக ஒரு கருத்தை வலியுறுத்துறதுக்காக சொல்றது. ஒரு நாள் என்ன செய்தான், இந்த என்சான் உடம்புன்னு சொல்கிறாங்களே, இந்த உடம்புக்குள்ளே என்ன வந்துருச்சுனாக்கா, திடீர்னு எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த உடம்பு என்ன ஸ்ட்ரைக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ஆளாளுக்கு ஒன்று கை கால் கண் காது மூக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுது, நான் தான் பெரியவன்னு போர்க்குடி வைத்ததுங்க. நான் தான் பெரியவன்னுச்சு. கவனிக்கிறீங்களா? ஆமாம். என்னென்ன முதல்ல கண்ணு சொல்லிச்சான், இங்கே பாரு நான் தான் பெரியவன், நான் இல்லைனாக்கா உங்களால் எதுவுமே பார்க்கவே முடியாது அப்படின்னுச்சான். உடனே கால் சொல்லிச்சான்,
நீ பார்க்கலாம், என் கால் இல்லாமல் நீ கிட்டக்க போக உன்னையும் போய் எதையும் போய் நீ செய்ய முடியாதுன்னு சொன்னான். உடனே கை சொல்லிச்சான், நீ பசியை எடுத்ததுனாக்கா சாப்பாடு எடுத்து வாய்க்குள்ளே போடணும், என்ன ஏன் ஒத்தாசை இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணு பார்த்துட்டு இருக்கலாம், கால் நடந்துட்டு இருக்கலாம், என் கை இருந்தால் தான் நீ சாப்பாடு எடுத்து நீ வாயில் போட முடியும். நான் தான் பெரியவன் இருந்துச்சான் அது. உடனே வாய் சொல்லிச்சான், சும்மா இருக்குமா வாய் சும்மா இருக்குமா சொல்லிச்சான், ஏய் நீ கண்ணு பார்க்கலாம், கை எடுக்கலாம், கால் நடக்கலாம், வாயை திறந்தால் தானே இந்த சாப்பாடு உள்ளே போகும், அதெல்லாம் நான் தான் பெரியவன்னுச்சான் அது. இந்த மாதிரி கவனிங்க, ஒன்றும் ஒவ்வொன்றும் என்ன செஞ்சிட்ருக்கு, நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லிட்டு இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிச்சான், சொல்கிறத பார்த்தா இவன் தான் பெரியவனாக இருப்பானோன்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வராங்க. இதில் கால் பெரியவங்களா, கை பெருசா, கண்ணு பெருசா, புரியுதா அவங்களுக்கு, வாய் பெருசா என்று சொல்லி எல்லாம் குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே உள்ளேருந்து ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சான், எலெக்ஷனை நிறுத்து அப்படின்னு. யார் அது, ஆளையே காணுமே, ஆள் உருவத்தை காணும், ஒரு சத்தம் மட்டும் வருது. என்னடா எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கீங்க, நான் ஒரு ஆள் இருக்கிறேன் நிறுத்துங்கடான்னுச்சான். யாருன்னு திரும்பி பார்த்தா ஆளை காணும். அது சொல்லுதான், ஏய் நீங்களாம் ஷிஃப்ட் வேலைக்காரங்கடா, நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, ராத்திரி ஆனால் என்ன 10 மணியோ 12 மணி ஆச்சுன்னா என்ன, கை ஒரு பக்கம் கிடக்கும், கால் ஒரு பக்கம் கிடக்கும், எங்கே கிடக்குறன்னு கூட தெரியாது, நீ எந்த நிலவரத்துன்னு தெரியாது. நீங்களாம் ஷிஃப்ட் வேலைக்காரன்டா நீனு, என்ன எல்லாம் நீ ஓய்வு எடுத்துருக்க. 24 மணி நேரமும் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். யார் அது, அந்த மூச்சு காத்து இருக்கு பாருங்க, அது சொல்லிச்சான், இருதயம் சொல்லுதான், நான் மட்டும் சுவாசிக்கலன்னு சொன்னான், உன் கையும் வேலை செய்யாது, காலும் வேலை செய்யாது, கண்ணும் பார்க்காது, காதும் கேட்காது, வாயும் பேசாது. இது நின்றுச்சுன்னா எல்லாம் நின்று போனது உண்மை தானே இது. அது சொல்லுதான் அவனை பார்த்து, ஷிஃப்ட் வேலைக்காரன்ல 24 மணி நேரமும் அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீ மூச்சு விட்டு பாருங்களேன், மூச்சு இழுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் மூச்சு போய் வருது. நீங்கள் அதை சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 24 மணி நேரமும் அவர் கொடுத்த மூச்சு அது இயங்கிட்டு இருக்குது, அதுதான் உங்களை இயங்க வைக்குது. இது நின்று போச்சுன்னா எல்லாமே நின்று போகுது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, நம்ம தூங்கும்போது கூட நம்மளோட மூச்சு ஓடிட்டு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, கண்ணு மூடிக்குது, நம்ம கண்ணால் எதுவும் பார்க்கறது கிடையாது. யார் என்ன பேசினாலும் நீங்கள் நல்லா தூங்கும்போது காதில் எதுவும் கேட்காது, காதில் விழாது, சத்தம் கேட்டால் கூட உங்கள் காதுக்குள்ளே போகாது. அது உண்மை தானே, யோசிச்சு பாருங்க. அது மாதிரி கை கால் எல்லாம் அசந்து தான் கிடக்குதுங்க. ஆனால் இது மட்டும் என்ன செஞ்சிட்ருக்கு, எப்பொழுதும் இயங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு எங்கேயாவது ரெஸ்ட் இருக்குதா? சாகிற வரைக்கும் ரெஸ்ட்டு எடுத்ததுனாக்கா ஒரே அடியாக நீ போயிடு இந்த ரெஸ்ட்டு அலங்குதா. அப்போ இது ஏது, இது எங்கேருந்து வந்தது, இது யார் கொடுத்தது, இது யார் இயங்க வைக்கிறது? அதாங்க ஆத்துமா. ஆண்டவர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று எழுதியிருக்குதே. அந்த காற்று மூச்சை வச்சுக்கிட்டு நம்ம அவரை யாருன்னு கேட்குறோம். இதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது. அவர் கொடுத்த மூச்சு, அவர் கொடுத்த ஜீவன், அவரே பார்த்து கேள்வி கேட்கறது. எங்கே இருக்கார் கடவுள், எங்கே இருக்கார் என்று சொல்லி சிலர் பேசுகிறாங்க. ஐயோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், பொறுத்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் பொறுமை உள்ளவர். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் கவனிங்க. ஆத்மாவை பற்றி நான் சொன்னேன். இந்த ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னதே நான் திரும்ப சொல்கிறேன். இந்த ஆத்மாவுக்குத்தான் நம்முடைய சரீரத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அறிவியலில் ஒரு கோட்பாடு உண்டு, லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி என்று சொல்வார்கள். அதாவது ஆற்றல் மாறா கோட்பாடு என்று சொல்லு அறிவியலில் பேசிக்காக சொல்லி கொடுக்குற ஒரு விதி. அது ஆற்றல் மாறா கோட்பாடு. ஆற்றலை ஆக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு வகை ஆற்றலை வேறொரு ஆற்றலாக மாற்றதான் முடியுமே தவிர அழிக்க முடியாது என்பது ஆற்றல் மாறா கோட்பாடு. அந்த ஆற்றல் மாறா கோட்பாடின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மாவை எந்த ஒரு மனிதனாலும் அழிக்கவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதானே தெரியல. அதாவது உங்க உடம்பை விட்டு இந்த ஆத்மா பிரியுமே தவிர அது அழியாதுன்னு நான் சொல்ல வரேன். நம்ம சொல்றோம் இறந்துட்டாங்க செத்துட்டாங்கன்ற. நோ, உங்கள் சரீரம் தான் செத்து போகிறது, இறந்து போகிறது, மரித்து போகிறது, மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடுகிறது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கிறது, அதை யாராலும் அழிக்க முடியாது, அழியவே அழியாது, அழிக்கவே முடியாது. இதுதான் விதிங்க.
இந்த ஆத்மா தான் இன்னைக்கு இறந்து போனதுக்கப்புறம் பேப்பரில் கண்ணீர் அஞ்சலி, அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது ஏதோ கண்ணு தெரியாமல், உருவம் இல்லாமல், உரு தெரியாமல் ஏதோ காத்தோட காத்த அப்படியே மறைஞ்சு போய்டுன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஆத்மாவுக்கு காண்கிற சக்தி உண்டு, கேட்குற சக்தி உண்டு, உணர்கின்ற சக்தி உண்டு. எல்லா உணர்வும் இருக்கும். பேசுறது, கேட்கறது, பார்க்கறது, எல்லா உணர்ச்சிகளும் ஆத்மாவுக்கு உண்டு. புரியுதா? இப்போ நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கும் வரைக்கும் அதை குறித்து ஒரு தெளிவு இல்லாதனால தான் நிறைய பேர் இஷ்டம் போல ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காகவே இன்றைக்கு நேரத்தை செலவிடுறார்கள். பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், படிக்கணும், வீடை கட்டணும், பெரிய ஆள் ஆகணும்னு. இதெல்லாம் யாரும் வேண்டாம் என்று சொல்லல, தடுக்க வரல. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை, உன் வாழ்நாளினுடைய நோக்கம் எல்லாமே இந்த உலகத்துக்கு உரியதாகவே இருக்கிறத தான் ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் அதை தான் அவர் அறிவுறுத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குப்பா என்று சொல்லி. அப்போ நம்ம எதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே உழண்டு உழண்டு உலகத்திலேயே வாழ்ந்து உலகத்துக்காக வாழ்ந்து மறைந்து போற ஒரு வாழ்க்கைக்காக அல்ல. ஒரு நித்திய வாழ்க்கை உனக்கு உண்டு. அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக தான் ஆண்டவர் மனுவை இந்த உலகத்தில் படித்தாரே தவிர இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு போறதுக்கு அல்ல. கவனிங்க, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கடல்ல நிறைய மீன்கள் இருக்குது. கடல்ல எல்லா தண்ணியிலையும் இருக்குது, கடல்லையும் இருக்குது, சாதாரண தண்ணீரிலையும். சரி, கடல் மீன் எடுத்துக்கொள்வோம். கடல்ல இருக்கிற மீன்கள், கடல் நீர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது உப்பு கரிப்பு தன்மை உள்ளது தான் அந்த கடலுடைய நீர். பாருங்க, இப்படி இருந்தும் நிறைய பேர் கடல் மீன் வாங்கி சாப்பிட்றவங்கலாம் நீங்கள் இருக்கீங்க. எல்லா மீனும் சாப்பிடுவீங்க, இல்லை கடல் மீன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடலில் இருக்கிற உப்பு தண்ணி உப்பு கரிக்கும் இல்லையா, உப்பு தன்மை உள்ளது. அதிலிருந்து வாங்குற மீனுக்கு நீங்கள் சமைக்கும் பொழுது எதுக்கையா உப்பு போடணும்? அவ்வளோ உப்பே அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. அது உப்புலே ஊறி போய் கிடந்திருக்குது வாழ்நாள் பூரா. பிடிச்சிட்டு வந்தாலும் என்ன செய்கிறோம்? உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். நான் எங்கே வரேன் அப்படின்னா, பாருங்கள், உப்புத்தன்மை உள்ள ஒரு நீராக இருந்தாலும் அந்த உப்புத்தன்மைகள் அந்த மீனுக்குள்ளே போகவே இல்லை. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அந்த உப்புனுடைய சாரம் கொஞ்சம் கூட அந்த மீனுக்குள்ளே இல்லைங்க. ஆனால் அந்த உலகத்தை தான் வாழுது. புரியுதா நான் சொல்கிறது? என்ன சொல்கிறது? நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ரோமர் 12 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள், நான் யோவான்ல இயேசு சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்றாரு. இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவளாக வாழக்கூடாது. ஆனால் இந்த உலகத்தில் தான் வாழணும். அப்போ இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? இப்போ நீங்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாம் எல்லாரும் வாழறோம். உங்களோட வாழ்க்கை என்று சொன்னால் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நிறைய பேர் படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் சம்பாதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் அவங்கள படிக்க வைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு குழந்தை வைக்கணும், அப்புறம் அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அப்புறம் அவங்க வீடு கட்டி வைக்கணும், அப்புறம் ஒரு நிலம் காணி நிலத்தை வாங்கணும், அப்புறம் இன்னும் இடம் வாங்கணும், அப்புறம் இன்னும் வீடு கட்டணும், இன்னும் வாடகை வாங்கணும், அப்புறம் காரு வாங்கணும். இதை மாதிரி அடுத்து 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 போயிட்டே இருக்கிறாங்க. நான் இதை எதிர்ப்பாக பேச வரல. நான் என்ன கேட்குறேன்னா, அதான் வாழ்க்கையா? இன்னைக்கு அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாண்டுவாங்க. இவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க என்னது லைஃப்பில் செட்டில் ஆகணும். என்ன செட்டில் ஆகுதுன்னா என்ன? படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும்? ஒரு பிளாட்டை வாங்கணும், வீடு கட்டணும், ஒரு காரு தேவையா, வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு காரோ மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா சகல வசதியோடு வாங்கிச்சுனாக்கா லைஃப்பில் செட்டில் ஆயாச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறமா அப்புறம் பென்ஷன் வாங்கணும், ரிட்டையர் ஆகணும், இருக்கிற லைஃப்பை முடிஞ்சு. இதுதான் என் வாழ்க்கை. அடப்பா, இது கேவலமாக இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கையை தான் இன்றைக்கு இந்த உலகம் பெரிதாக பார்க்கிறது, பெரிதாக நினைக்கிறார்கள், பெரிதாக பேசுகிறார்கள். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை இப்படி தாங்க வாழணுன்றாங்க. நான் சொல்கிறேன், இப்படி வாழணும்னு நான் சொல்லலை. அதற்காக நீங்கள் ஓட்டாண்டியாக வாழணும்னு நான் சொல்ல வரல. நான் திரும்பவும் சொல்ல வர கருத்து என்னன்னா, உங்களுடைய எண்ணம், சிந்தனை, நோக்கம் எல்லாமே 24 மணி நேரமும் அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதை தான் ஆண்டவர் தவறுன்னு சொல்றாரு. எதை ஃபோக்கஸ் பண்ணுது பாருங்க. எப்போ பார்த்தாலும் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தேட முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க நேரம் இல்லை,
ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, ஆராதனை வந்து உட்காந்துறதுக்கு கூட நேரம் இல்லை. இப்போ எப்போ முடியும் சீக்கிரம், எனக்கு அடுத்தது அங்கே வரும், இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. அப்படி நோக்கம் எங்கே இருக்குன்ற யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்மை படைத்து தெரிந்து கொண்டு உங்களை எதற்காக பிடித்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவடியாக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் நீங்கள் இந்த உலகத்து காரியத்துக்காகவே ஓடிக்கொண்டிருப்பது இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்பது சொல்றதை விட இது வாழ்க்கையே கிடையாது. அப்போ என்ன ஏது, காலம் பூரா சாகிற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு இவங்க பரலோகம் வரலன்னு பாட்டு பாடினா பரலோகம் போயிட முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டிய கால அளவு எடுத்துக்கொண்டா அதிகபட்சமாக 100 வருஷம். 100 வருஷம். ஆனால் 100 வயசு வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது. அதிகபட்சம் 100 வருஷம்தான். ஆனால் இந்த 100 ஆண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு பெருசாக தெரிகிறது. ஏனென்றால் உங்கள் மனசில் பிசாசு அதை தான் நிறைச்சி வச்சிருக்கிறான், அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்காக தான் விடிஞ்செழுந்த பொழுது போனால் சாப்பாட்டை கூட பார்க்காம தூக்கத்தை கூட பார்க்காம உழைக்கிறவங்க ஓட்டி ஓவர் டைம் ஒர்க்லாம் பண்ணுறது. எப்படியாவது பொருள் சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிச்சணும், எப்படியாவது வீட்டை கட்டணும், எப்படியாவது நிலத்தை வாங்கணும், எப்படியாவது கார் வாங்கிடணும், எப்படியாவது பிள்ளையை டாக்டருக்கு படிக்கணும். நான் இதை தவறு என்றோ பாவம் என்றோ எதிர்ப்பாக நான் பேச வரல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இயேசு சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கன்றார். அதெல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது முதல்ல அதை தேடுறது கிடையாது, இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல எது என்று சொன்னால் ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2. கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்டா, ரட்சிக்கப்பட்டது உண்டா, ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று நீங்க சொல்றீங்களா? 22 வருஷமா 25 வருஷமா நான் இயேசுவை வணங்குறேன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நீங்க என்ன செய்யணும்? மேலானதை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானது நாடணும். எத்தனை பேர் நாடுறீங்க? இன்னைக்கு பூமியில் உள்ளதான் தேடிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னதுதான், பணம் 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 பணம், வசதியாகணும், பணக்காரனாகணும், பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய பதவியை அடையணும், செல்வாக்கு உள்ள ஒரு பெரிய தலைவனாகணும், ஊர் மெச்சிக்க நாடு மெச்சிக்க ஒரு பெரிய கும்பலுக்கு பெரிய தலைவனாகணும். இந்த மாதிரி அவருடைய எண்ணங்கள் சிந்தைகள். அப்போ இதெல்லாம் வேண்டான்றீங்களா, இதெல்லாம் தப்புன்றீங்களா, இதெல்லாம் பாவன்றீங்களா, ஏன் இதெல்லாம் ஆசைப்படக்கூடாதா, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆசையெல்லாம் வந்து ஆண்டவர் வானான்னு எங்கே சொல்லிருக்கிறாரு? ஏன் மனுஷனை பிறந்தவங்களுக்குலாம் ஆசை இருக்கு? நீ ஆசையா இரு, இதே இரு. அப்போ உன் நோக்கம் என்னவா இருக்குன்றதான் கேள்வி. இப்போ உன் நோக்கம் என்னவா இருக்குது? நீ இப்படிப்பட்ட நோக்கத்தில் போவே என்று சொன்னால் நீ பரலோகம் போய் சேர முடியாது. நிறைய பேர் நினைக்கிறேன், இப்போ பார்க்குற உலகத்தில் இப்போ பார்க்குற வாழ்க்கையில் வாழறதுக்கு வழி சொல்லுங்க. பார்க்காத காணாத தெரியாத பரலோகத்தை பற்றி பேசிட்டு உட்காந்துட்டீங்க. இது நிலை இல்லாதது, அது நிலையானது. இது நிலை இல்லாதது, அது நிரந்தரமானது. இது தற்காலிகமானது, அது நிரந்தரமானது. இது அழியக்கூடியது, அது அழியாதது. அப்ப எதுக்கு இதெல்லாம் உலகத்தில் உண்டாக்கிறார்? உலகத்தில் அவர் ஒன்றும் உண்டாக்கல, இதெல்லாம் மனுஷனால உண்டானது, மனுஷனை ஏற்படுத்தி கொண்டது. அப்ப எதற்கு ஆண்டவர் என்ன இதில் இந்த வைத்திருக்கிறார்? இதற்கு மத்தியிலே நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது தான் ஆண்டுடைய விருப்பம். எல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல புரியுதா? யோசிச்சு பாருங்க. நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன், மீனை பற்றி சொன்னேன். பறந்து விரிந்த கடல், வாயில் தண்ணியை வைக்கவே முடியாது, அவ்வளோ உப்பு கறிக்குது. அந்த கடலுக்குள்ளே 10 வருஷமாக அந்த மீன் வளர்ந்தாலும் சரி, இல்லை 20 வருஷம் மீனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட என்ன செய்யலை, அந்த மீனுடைய மாம்சத்தில் உப்பு போவே இல்லையே. நான் சொல்கிறேன், இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், அநேக உல்லாசங்களை பார்க்கலாம், அநேக காரியங்களை நீங்கள் கண்டாலும் சரி, அது உனக்குள்ளே போகாதபடிக்கு நீ வாழணும், நீ வாழ்ந்து காட்டணும், சாட்சியாக இருக்கணும். அப்படி வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து தான் ஆண்டவர் பாராட்டி அவர் என்ன செய்வார்? உன்னை நித்தியத்தை கொண்டு. அவர் பவுல் சொல்கிறாரு, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி போகிறேன்றார். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பந்தய பொருள். பந்தய பொருள் என்ன? நம்ம வாழ்ந்து முடிச்ச பிற்பாடு ஆண்டவருக்காக, இந்த வாழ்க்கையே இல்லை, ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய வெகுமதியை வைத்திருக்கிறார். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
நான் என்ன செய்வேன், நான் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்றேன். அப்ப இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள ஆசா பாசங்கள் இருந்து, காரியங்கள் இருந்து, பாவமான காரியங்கள் இருந்து நம்ம எதிர்கொண்டு மேற்கொண்டு வெற்றி பெற்று ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து போகும்போதுதான் வா மகனே என்று சொல்லி உன்னை பாராட்டி உன்னை செய்யுங்க. இது என்ன விளையாட்டு போல இருக்குன்றது? ஆமா, விளையாட்டுன்னு சொன்ன தப்பே கிடையாது. என்ன கேட்டா என்ன விளையாட்டுன்னு கேட்குறேன். எந்த ஒரு விளையாட்டா இருக்கட்டுங்க, அது சடுகுடுவா இருக்கட்டும், அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், நீ எந்த வேறு விளையாட்டா இருக்கட்டும், நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் விளையாட்டு இல்லை பிரியம் உள்ளவங்களாம் இருக்கீங்க. நீங்க விளையாடுறீங்களோ இல்லையோ, விளையாடுறத பார்க்கறதுக்கு ஆர்வமா நிறைய பேர் இருக்கீங்க. அப்ப இந்த விளையாட்டுல எது உங்களை உற்சாகப்படுத்துகிறதுன்றதான் என் கேள்வி. ஒரு விளையாடுறாங்க, ஒரு கிரிக்கெட் தான் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விளையாட்டு ஆயிடுச்சு. அப்போ இந்த கிரிக்கெட் விளையாட்டில் எது உங்களை கவர்ந்தது என்று தான் நான் கேட்குறேன். குறிப்பாக அதுவும் இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாடுதுனாக்கா எல்லாருக்குமே ரொம்ப சுறுசுறுப்பாக வந்துடும். மற்ற நாடுகளை விட ஒரு ஒரு உணர்வுக்கு நான் சொல்ல வருகிறேன். இப்போ என்ன நான் சொல்ல வந்தேன்னா, இப்படி இந்த விளையாட்டை பார்க்கும் பொழுது, யாரோட விளையாடணும் போது இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கும் பொழுது, நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்தியாவில் ஒரு 10-12 பேர் விளையாடுறாங்க இந்த கிரிக்கெட்டில் இல்லைங்களா. இந்த 10-12 பேர் மட்டும், பாகிஸ்தானும் இல்லை, இங்கிலாந்தும் இல்லை, ஆஸ்திரேலியாவும் இல்லை, நியூசிலாந்தும் இல்லை, வெஸ்ட் இண்டீஸும் இல்லை, ஒருத்தரும் இல்லைங்க. இவங்களே இந்த 12 பேருக்குள்ளே பந்தை போட்டுக்கிறதே எடுத்துக்கிறாங்களாம். இது யாராவது வேலை மேனாட்டு நீங்கள் பார்ப்பீங்களா? அதை போய் அதில் விளையாட்டுன்றது உங்களுக்கு உப்புச்சப்பு இல்லாமல் போயிடும். அப்போ விளையாட்டுன்னு என்னன்னா, அவன் எதிரியை என்ன செய்யணும், ஜெயிக்கணும். எதிரி இடத்துல பந்தை வீசி என்ன செய்யணும், பந்தை அடித்து அதுல ரன்னை குவிச்சு விளையாடுறதுல தான் நம்ம கையை தட்டுறோம், நமக்கு ஒரு விருப்பம் வருது. நான் என்ன சொல்றேன், இந்த நம்ம நாட்டுக்காரங்களை சொல்றேன், அந்த 12 பேரை இவங்களே பந்தை தூக்கி விசிறிக்க வேண்டியது என்ன, அந்த ரவுண்டா இருக்க அந்த கோட்டை தாண்டி போனதானே சிக்ஸரு பவுண்டரின்றாங்க இல்லையா. சும்மா எடுத்து பந்தை தூக்கி 10 தடவை போட்டுட்டு பைத்தாங்க 40 எண்ணிட்டு போயிட்டா அது விளையாட்டாது? நீங்க தான் சொல்லுங்களேன். அதை நிறைய பேர் கிரிக்கெட் ரசிகர்களாக இங்கே இருக்கீங்க. அது விளையாட்டாது. எதிரி அடிக்கணும், பந்தை வீசணும், அதான் இவனை அடிக்கணும், இவன் அடிக்கிறத அவன் தடுக்கணும், அவன் தடுத்ததையும் தாண்டி போய் அது விழணும். அப்போதான் அதுக்கு ரெஃபரி என்ன பண்ணுறாரு, 4ன்னு கையை காட்டுவார். அங்கே ரன் வந்தோடனே நம்ம இங்கே உட்காந்துட்டு கையை தட்டுறோம். அடுத்தது அடிக்கிற பந்து என்ன செய்யணும், இந்த 4ஐயும் தாண்டி சிக்ஸர் அடிக்கணும்னா அது மேலே வானத்தை தூக்கி மேலே பறந்து போய் எல்லாரும் தாண்டி போய் விழணும். அப்போ தான் உட்காந்து நம்ம இங்கே கையை தட்டுறோம். நான் என்ன திரும்பவும் சொல்கிறேன், ஒருத்தருமே இல்லைங்க இந்த பந்தை தூக்கி மேலே போட்டுட்டு சிக்ஸர்னா இது விளையாட்டா? அதில் ஏதாவது ஒரு ரசனை இருக்குதா, அதில் ஏதாவது ஒரு விறுவிறுப்பு இருக்குதா? சொல்லுங்களேன். இப்போ நான் இந்த விளையாட்டு மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் விளையாடுற எந்த விளையாட்டாக இருக்கட்டும். நான் அடிக்கடி உதாரணம் நான் சொல்லுவேன். நம்ம கிராமங்களில் அந்த நாட்களில் பல்லாங்குழின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் 7 குழி இருக்கும், அந்த பக்கம் 7 குழி இருக்கும். இப்போல்லாம் விளையாடுறாங்களா எனக்கு தெரியல, நான் விளையாண்டுருக்கிறேன். அதில் ஒன்றுலேயே புளியாங்கோட்டையை போட்டு தான் விளையாடுவாங்க. என்னது, ஒரு குழியில் 5 காய் இருக்கும், அந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7. எதிர்த்தாப்பில் ஒரு ஆள் நம்ம ஆள். அப்போ நம்ம பிரித்து விளையாண்டு வரும்போது என்ன செய்கிறாங்க, எந்த இடத்துல அந்த குழி காலியாக இருக்கோ அதை தொடச்சி அடுத்தது உள்ளதை அது மறந்து போச்சே, முதல்ல கண்ணு போடுன்னு சொல்லுவாங்க. என்னங்க, இல்லை பாண்டியா என்னமோ சொல்லுவாங்க, கவனிங்க. ஆமாம், அந்த காய் எடுத்து வச்சு இந்த மாதிரி விளையாண்டு அந்த பக்கம் இருக்க காயெல்லாம் வாரி வச்சுட்டாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குழி காலி ஆகிடும். அடுத்த விளையாட்டு ஆரம்பிக்கும் போது காயில் இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு, 3-4 குழி பீத்தையா என்னமோ சொல்லுவாங்க, 4 குழி கிடக்கும். நான் என்ன சொல்ல வரேன், இந்த புளியாங்கோட்டைக்கு போய் என்னங்க இது நம்ம வீட்டில் புளி அரிஞ்சு எம்மனே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதான்? இந்த புளியாங்கோட்டை நம்ம வீட்டில் என்னது புளியை அரிஞ்சு மரக்கா கணக்கில் கிடக்குது, உப்பு காரம் வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான். இதை எள்ளி வச்சுட்டு போய் இதுக்கு போய் 2 பேர் உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இதில் என்ன இருக்கு, நல்லா யோசிப்பாங்க. அப்போ சந்தோஷம் திருப்தி என்பது புளியாங்கோட்டையிலே இல்லை. அதை ஒத்துக்கிறீங்களா? புளியாங்கோட்டையா பெருசு, புளியாங்கோட்டை வேணா நம்ம வீட்டில் தான் மூட்டை முட்டையாக வச்சுருக்குமே. அப்படி அல்ல, அந்த புளியாங்கோட்டையை வச்சு விளையாண்டு அதில் ஜெயிக்கணும். புரியுதா உங்களுக்கு? சரி, ஜெயிக்கணும் தானே. இவன் ஏன் அவன் ஏத்தாப்புல உட்காந்து அவனை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு எல்லாம் புளியாங்கோட்டை நீங்களே வச்சுக்க, ஐயே இது விளையாட்டாது. அப்போ விளையாட்டு என்று சொன்னால் ஒரு எதிரி வேணும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. முதல்ல விளையாடணும்னா ஒரு எதிரி நமக்கு வேணும். எதிரின்னா நான் விரோதியை நான் சொல்லவில்லை, கூட விளையாடுறது சொல்கிறேன். அவங்க கூட போட்டி போட்டு விளையாண்டு ஜெயிக்கிறதுல தான் ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. உண்டா இல்லைங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு போல தான். ஆனால் விளையாட்டாக வாழ்ந்துடாதீங்க. நான் சொல்கிறது, இந்த யுத்த காலத்தில் நமக்கு நிறைய செக்கு வைக்கிறது போல பிசாசு நிறைய காரியங்கள் வச்சுருக்கிறோம். இதை எதிர்த்து நின்று
இதை மேற்கொண்டு இதை நாம ஜெயிச்சு நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம வாகை சூட முடியும், கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த உலகத்தில் அவர் வச்சிருக்கிறாரு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பழா போன இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே பாவம் நிறைஞ்சு போயிருக்கு, அநியாயம் அக்கிரமம் நிறைஞ்சு போய் கிடக்கிறது, உண்மையாக வாழ முடியல, நேர்மையாக இருக்க முடியல, பரிசுத்தமாக இருக்க முடியல, ஐயோ அப்படின்னு சில பேர் அழுத்துக்கிறாங்க. அப்போ இவங்க எங்கே இருந்தால் எப்படி இருந்தால் அவங்க ஒழுங்காக வாழ்வாங்க என்று சொன்னால், இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையே இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், போராட்டம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் இருந்துட்டாக்க இவங்க நேர்மையாக உண்மையாக உத்தமமாக வாழ்ந்துருவாங்களா? இது என்ன வாழ்க்கை? இது வாழ்க்கையே இல்லையே இது. அப்போ எதிர்ப்புகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே நம்ம எதுலையும் வாழ்ந்து காட்டுவதில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்பது. லைஃப் இஸ் எ சேலஞ்ச், மீட் இட்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை என்பது சவால் நிறைந்தது. இன்னைக்கு சவால் சந்திக்கிறதுக்கே சரி வரும், இப்படிலாம் இருந்தால் எனக்கு இப்படிங்கன்றாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி படிக்க வைக்கிறோம் பிள்ளைகளை, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய இடங்களில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்ல விஷயந்தான். நான் சொல்கிறேன், படிக்க வைக்கும்போது அந்த படிப்பில் வெற்றி அடையணும்னு சொன்னால் அது தேர்வை எழுதணுமா எழுதக்கூடாதா என்றதான் என் கேள்வி. இப்போ அப்போ தேர்வு பரீட்சை எழுதி தான் ஆகணும். இது என்ன பெரிய அம்பா போச்சு, நாங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் காசு பணம் கொடுத்து செலவு பண்ணி நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம், இது பரீட்சைன்னு ஒன்று வச்சுருக்கேன், நாங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் அடுத்தடுத்து போட்டுகிட்டே போங்க, இது படிப்பாது சொல்லுங்க. அப்போ இந்த பரீட்சையை எதிர்கொண்டு எழுதி வெற்றி பெறுவதில் தான் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே நம்ம உணர்கிறோம். எல்லாம் யோசிப்பேன். அதே போல தான் இந்த வாழ்க்கையில் நான் சொல்றேன், இந்த உலகத்திலையும் சரி, பாவம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துக்கு மத்தியில நீ நீதியாய், நேர்மையாய், நியாயமாய், உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், கர்த்தருக்கு பயந்து பிரியமாய் வாழ வேண்டும், உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதில் தான் இயேசுவுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை வைத்திருக்கிறாரே தவிர உன்னை பாவம் செய்வதற்காக அல்ல, இந்த உலகத்தில் இருக்க பாவத்தெல்லாம் அனுபவிக்குவதற்காக அல்ல. நினைக்கிறாங்க சிலர், கேள்வி கேட்கறது, அப்புறம் இது எதுக்கு இருக்கு, அது எதுக்கு இருக்கு, இது உனக்கு இல்லைப்பா, அது இதுக்கு இருக்கு, எதுக்கு இருக்குனாக்கா உனக்காக இருக்குதா, இது செய்வதற்காக இல்லை, இதை நீ செய்யாமல் இருக்கியான்னு பார்க்கறதுக்கு தான். இது என்ன வேடிக்கையாக இருக்குது, இதை கொண்டாந்து வச்சுட்டு சோதனையாக இருக்குது. அப்போ உன்னை உருவாக்குவதற்காக, உன்னை உடைப்பதற்காக, உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, உன் உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்காக, இதெல்லாம் ஒரு வேடிக்கை பார்க்கணுமா, இதெல்லாம் சோதனை என்று சொன்னால் அப்படி தான் நம்ம மிளற முடியும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் உங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். அதனால தான் நாங்கள் பவுல் எழுதுறாரு, என்னது, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானதை தேடுங்கன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் இந்த பூமிக்கு உரியதையே தேடிட்டு இருக்கீங்க, வாழ்க்கை பூரா, வாழ்நாள் பூரா இதுக்கே வாழ்ந்து வாழ்நாள் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு உள்ளவர் அல்ல. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 நீங்கள் வாசித்து பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சரி, அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க நீங்க, ஆண்டவரை பின்பற்றின்னு சொல்ற நீங்க, உங்க வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போய் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க விசுவாசிக்கு நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றதுக்கே ரொம்ப அழுத்துக்கிறாங்க, ஆராதனைக்கு வர்றதுக்கே ரொம்ப சலிச்சுக்கிறாங்க, ஆராதனை ரொம்ப நேரம் ஆகிறதுக்கே ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. இவ்வளோ நேரம்லாம் நம்மளால உட்காந்துருக்க முடியாதான். அப்போ என்னுடைய சொல்கிற காரணம் என்ன என்று சொன்னால், உலக காரியங்கள், வேலைகள், எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, உங்களுக்கு வேலை இல்லைங்க, எது முக்கியன்றதே அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு ஆண்டவருக்காக ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ ஒதுக்குவது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. அவங்களுக்கு இது வந்து சாதாரண அற்ப விஷயமா தெரியுது. அவங்க செய்கிற தொழில், வியாபாரம், வேலைகள் தான் பெரிதாக தெரிகிறது. அதில் ஒரு மென்மை பாராட்டுகிறாள். நான் சொல்கிறேன், எல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சரி கிடையாது, உங்களுக்கு அது சரியாக தோன்றலாம். இதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் என்னது? போனாதான் இன்றைக்கு வருமானம், போனாதான் சம்பாத்தியம், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். உன்னை சம்பாதிப்பதற்கு ஏற்ற வேண்டிய சாமர்த்தியத்தை கொடுக்கிறவர் யார்? பலனை கொடுக்கிறவர் யார் அப்படின்னு வசனம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் அவர் நம்ம இருந்து இயக்குகிறவராக இருக்கிறார்.
அவரை தூக்கி ஓரம் கட்டி விட்டுட்டு அப்போ உலக காரியமே எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிற விஷயங்கள்லாம் அப்படி தான். இன்றைக்கி ரெக்கார்டு எழுதணும், அதை எழுதணும். சரி, நீ ரெக்கார்டை தான் எழுது, நீ ப்ராஜெக்ட் தான் பண்ணி எதையாவது பண்ணுங்க. பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? நான் அதை முடிச்சுட்டு போகிறேன். அப்புறம் என்னங்க பண்ணுவோம்? நான் டிகிரி வாங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? நான் டாக்டரேட் வாங்கி அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போய் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன சொன்னது தான். அப்போ ஒரு ஹை சொசைட்டி, ஹை ஸ்டேட்டஸில் வந்து நிற்கணுமா? ரைட், நீ ஹை சொசைட்டியில் இரு, எவ்வளோ வருஷம். அப்போ இதாங்க வாழ்க்கை. இது இல்லை வாழ்க்கை. ஆண்டவர் உன்னை உயர்ந்த நிலையிலையோ நல்ல நிலையிலையோ வைக்கணும்னு விருப்பமாக இருந்தால் நிச்சயமாக வைப்பார். யாரையும் அவர் கீழே தள்ளுறவர் அல்ல. புரியுதுங்களா? எனவே இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றிலையும் நான் வாசிக்கிறோம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆனால் இன்றைக்கு அந்த ஆத்மாவை விட்டுவிட்டு, அந்த ஆத்மாவுக்கு உரிய காரியத்தை விட்டுட்டு, அந்த ஆத்மாவுக்கு உரிய ஆகாரத்தை கொடுக்காம ஒரு ஒழுங்காக ஒரு பைபிள் படிக்கிறது கிடையாதுங்க. நிறைய பேருடைய காரியம் நான் சொல்கிறேன். ஒழுங்கான்னா என்ன அர்த்தம்? ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு, இப்போ நான் உங்களை யாரையும் கேட்க மாட்டேன், பயந்துடாதீங்க. இப்போ நான் கை தூக்க சொன்னால் என்ன ஆகும் உங்கள் நிலைமை சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் கை தூக்க மாட்டீங்க, நான் உங்களை கை தூக்கவும் சொல்ல மாட்டேன். உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். இன்றைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சிங்கன்னு சொன்னால், நிறைய பேர் படித்தவங்களாம் கை தூக்கிடுங்க. கை தூக்க வேணாம், கவனிங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க? திரு முழிப்பாங்க. அடுத்தது, பைபிள் படிச்சிங்களா? காலண்டில் 2 வசனம் போகிற போக்கில் படித்தேன், முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு அதிகாரத்தையாவது காலையில் எழுந்து என்றைக்குன்னு சொல்கிறேன். அந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியல. உங்கள் மனசாட்சிக்கு என்னை விட்டுறேன். நம்ம இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன். அதுமாதிரி ஜெபம் பண்ணுற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாம் இப்போ நேரம் இல்லைங்க. அதே போகும்போது அப்படி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. படுக்கும்போது அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் இயேசுன்னு படிக்கிறாங்க. இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களாம் விசுவாசிங்க தான். கேட்டாக்கா ரொம்ப டயர்டு, ஒர்க் ரொம்ப ஜாஸ்திங்க, அன்றைக்கி ரொம்ப ஓவர் டைம் வேறு போட்டு சும்மா என்னை புழிஞ்சு எடுத்துடுறாங்க. என்னங்க பண்ண முடியும் அவங்களுக்கு? இப்போ இதை அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். நான் சொல்கிறேன், உலகத்துக்கு ஒரு வேலைகளை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லைன்னு சொல்ல. அப்போ இது என்னவா? இதை ஒரு அந்நிய காரியமாக, ஒரு அற்ப காரியமாக, அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம். அப்போ எப்போ பார்க்க போகிறாங்களா? இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கணும்னு என்ன? நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு முதல்ல இருப்பமாக இருக்கிற கேள்வி. இப்படிலாம் அபசோகனமாலாம் இங்கே பேசாதீங்க. நான் அபசோகனமாக பேச வரல. நம்மளோட வாழ்க்கை நிலையற்றது. புரியுதா? நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியல. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை என்பதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் தான் உங்களை வாழ வச்சுருக்காரு. அப்போ எதற்காக பிடிக்கப்பட்டேனோ பவுல் சொல்கிறார். ஆண்டவர் உன்னை எதுக்கையா பிடிச்சாரு? எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி, லக்கை நோக்கி நான் தொடர்றேன், அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. உங்களை எதற்கையா பிடிச்சு வச்சிருக்கிறாரு? அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே. ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை நித்திய காலம். நித்தியன்னா என்ன? அதுக்கு முடிவே கிடையாது. அது எத்தனை வருஷம் இருக்கும்? அதுக்கு யுகம் யுகம். யுகம்னா என்ன? அது 1000 வருஷம். இந்த ஆத்துமா அழியாமல் தேவ சமூகத்தில் இருக்க போகிற ஆண்டுகள் இது. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா அதை பற்றி சிந்திக்கவே மாட்டுது, சிந்திக்கவே விடலை பிசாசு. இது ஆத்மா வேற சரீரம் வேறன்றது உணர்வே இல்லாமல் தான் இன்றைக்கு எப்போதுமே சரீரத்தை குறித்தியே கவலைப்படுறாங்க. இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்காகவே நேரத்தை செலவு பண்ணுறீங்க. எனக்கு அருமையானவில்லை, நான் உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுற நோக்கம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி போகணும். பரலோகம் தானே, அது வரப்போ பார்த்துக்கலாம், வயசானதுக்கு அப்புறம் பார்ப்போம், சாகும் போது பார்த்துக்கோம், போக முடியாது. இப்போதே நீங்கள் அதற்காக அதை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய மனதில் அந்த சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, உங்கள் கடமையை செய்யுங்க, உங்கள் வேலைக்கு போக, உங்கள் தொழிலை செய்யுங்க, உங்கள் வியாபாரத்தை செய்யுங்க, படிக்கிறவங்க படிக்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் உங்களுடைய லட்சியம், உங்களுடைய லக்கு, நான் சொல்ற எய்ம், கோல் எதை நோக்கி இருக்கணும் என்று சொன்னால் பரலோகத்தை நோக்கியே உங்கள் பயணம் போயிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்கிறீங்க என்று சொன்னால் படிக்கிறவங்க எதை நினைத்து எதை எதிர்பார்த்து படிக்கிறார்கள் என்று சொன்னால் பரீட்சை எழுதி நோக்கி படித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க படிப்பு என்னது? இப்போ டிசம்பர்லையோ அல்லது ஏப்ரல்லையோ ஒரு எக்ஸாம் வரப்போகுது, அதை நோக்கி தான் நம்முடைய படிப்பு பாரியும் போயிட்டு இருக்கு. அப்பப்போ ஸ்லிப் டெஸ்ட் வைப்பாங்க, மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, என்ன அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க. இதெல்லாம் எதை நோக்கி என்று சொன்னால் மெயின் எக்ஸாம். அப்படிதானே? அதே போல தானே ஒவ்வொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன், படிக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் இருக்கிறது, அதை நோக்கி நம்ம போகிறோம். அப்போ ஆவிக்குரியர்களாக இருக்கிற நீங்கள் எதை நோக்கி போகணும் என்று சொன்னால் பரலோகத்தை நோக்கி போகணும்.
பரலோகன்ற சிந்தையே இல்லை நிறைய பேருக்கு. அது என்னைக்கே செத்ததுக்கு அப்புறம் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் ஏதோ பரலோகம்னு சொல்றாங்க, கண்ணத்தை வந்து பார்ப்போம் பரலோகம் போனான்னு. போக முடியாது. இல்லை பிரியமானவர்களே, நான் பவுல் இது பேதுரு சொல்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி எச்சரித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பவுல் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகத்திலிருந்து எதையும் ஒன்றையும் நாம் கொண்டு போவது இல்லை என்பது நிச்சயம். நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு. இந்த உலகத்திலிருந்து நீங்க ஒரு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, உன் பிள்ளைகளுக்காக, வருங்காலத்துக்காக. யாரா இருந்தாலும் சரி, மரித்த பிற்பாடு, மரணத்துக்கு பிற்பாடு எதையுமே ஒரு குண்டு ஊசியை கூட நீங்க கொண்டு போக முடியாது. கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சா கூட கொண்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றேன். நீங்க விருப்பப்பட்டா கூட கொண்டு போக முடியாது. இது உங்களுக்கு தெரியுது. ஆனா அதற்கு தான் பிரயாசம் எடுத்துட்டு இருக்கிறோம். படிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். அது போதும்யா. இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நம்ம நிம்மதியா சாப்பிட்றோமா? இருக்க ஒரு இடம் இருக்குதா? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போதும். மற்றதெல்லாம் வேண்டான்றீங்களா? மற்றதெல்லாம் கிடைக்கிறது கிடைக்கட்டும், கொடுக்கறது கொடுக்கட்டும், கிடைச்சதை வாங்கிக்குவோம். ஆனால் அதுக்காகவே முழு மூச்சாக உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? தப்புன்றீங்களா? தப்புன்னு சொல்ல, நீங்கள் உங்கள் மனசு அதில் போகிறதுனால தான் ஆண்டவரை தேட மாட்டீங்க. ஆண்டவரை நினைக்க முடியல, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, உங்களுக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை உட்காந்து கேட்கறதுக்கே பொறுமை இல்லை நிறைய பேருக்கு. சீக்கிரம் முடிப்பாரு பார்க்குறேன். எப்போ முடியுங்க? எப்போ முடியும்? சீக்கிரம் சொல்லுங்களேன். ஏன் முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறோமா? இப்போ நான் என்ன வேற ஏதாவது காரியத்தை பேசிட்டு இருக்கேன். அப்போ உங்களை ஆத்மாவை பற்றி, உன்னுடைய நித்தியத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். அப்போ அதை பற்றி ஒரு சிந்தை இல்லையே. யோசித்து பாருங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருப்போம் என்று சொன்னால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். சரி. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. சரி. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்படிப்பட்ட நம்பிக்கை? பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை, நித்தியத்தை பற்றிய நம்பிக்கை, ஆத்துமா பற்றிய அறிவு உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் ஆண்டவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நம்ம வாழணும்னு நினைப்பாங்க. இந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, அதாவது நான் வர்றது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே பார்த்துட்டு போடுவோம். இதை தானே உலகம் பார்க்குது, அக்கம் பக்கத்தில் அதை தானே பார்க்குறாங்க, அதை தானே பாராட்டுறாங்க, அதை தானே மெச்சிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது யாருங்க மெச்சிக்கிறாங்க? அப்போ நீங்கள் மெச்சிக்கிறதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிற. ஆண்டவர் மெச்சிக்கிறதுக்காக வாழல, ஊர் மெச்சிக்க, உலகம் மெச்சிக்கிறதுக்கு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற. ஊரில் எல்லாரும் பார்த்து மூக்கு மேலே விரல வைக்கணும். இதெல்லாம் பரிதாபத்துக்குரிய நிலைமையாக முடியும். அப்போ இந்த ஆழமான சத்தியத்தை உணராதனால தான் இன்றைக்கு விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க? ஏனோ தானே என்று சொல்லி ஆலயத்துக்கு வருவதோ, ஆராதனைக்கு வருவதோ, கர்த்தருடைய காரியங்களிலே வளரலையோ, இன்னைக்கு ஏன் அசதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நித்தியத்தை பற்றிய ஒரு நினைவு இல்லை, அறிவு இல்லை, சிந்தை இல்லை. நித்தியம்னா ஏதோ ஒன்று இருக்குது, எப்பயோ ஒன்று வரும். நம்ம இந்த கதையை பார்ப்போம். இன்றைக்கு நிறைய விசுவாசிகளோட நிலைமைகள் அப்படி தான் இருக்கிறது. அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவருக்கு பயந்து வாழணும், கீழ்ப்படிந்து வாழணும் என்று சொல்லி பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாக வாழணுன்ற ஒரு எண்ணம், விருப்பம் உள்ளத்தில் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் அது வரலை என்று சொன்னால், அதை பற்றிய நம்பிக்கை இல்லை, அதை பற்றி நிச்சயம் இல்லை, அதை பற்றி ஒரு உணர்வு இல்லை. என்ன செய்யலாம் சொல்லுங்க? பேதுரு எழுதுறாரு, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6:27 படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிப்போம். யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். கவனிங்க, இது அழிந்து போற வாழ்க்கை.
இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கறது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துக்காக, இந்த வாழ்க்கைக்காக வீணாக பிரயாசப்படாதீங்க. அப்படிங்க, அதுக்காகவே உங்கள் முழு பலத்தையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிடாதீங்க. இயேசு சொல்லுகிறார், நித்திய ஜீவனுக்காக நேரத்தை செலவிடுங்க. இப்போ படிங்க 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பாருங்க, இந்த உலகத்தின் முடிவு என்ன நடக்க போகுதுன்றது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நாம் பார்க்கிற இந்த உலகம் ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். இந்த பூமி வெந்து உருகி போக போகுது. பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பாருங்க, இது அழிந்து போகிற வாழ்க்கை, அழிந்து போகிற உலகம். இது உண்மை. இப்போ கண்டுபிடிச்சிட்டு அணுகுண்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ இருக்கிற பூமியை விட பல மடங்கு பூமியை சுட்டு எரிச்சிருமா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை தயாரித்து வச்சு, ரசாயன குண்டுகள் தயாரிக்கப்பட்டு நிறைய நாட்டில் வச்சுருக்கிறாங்க. போட்டானா முடிஞ்சிச்சு. 1945 ஜப்பானில் ஹீரோஷிமா என்ற இடத்துல ஒரு பெரிய அணுகுண்டை போட்டாங்க. இன்னைய வரைக்கும் அந்த இடத்துல புல் முளைக்கலை. படித்தவர்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ பெரிய தாக்கம். அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த குண்டுகள் இந்தியா வச்சிருக்குது. எல்லா நாடுகளும் அமெரிக்கா, சீனா எல்லாருமே தயார் பண்ணி வச்சிருக்கலாம். எதுக்கு? இங்கே பாரு, நீ போட்டா நான் போட்டுருவேன் அப்படின்ற ஒரு பயம் முறுத்துவதற்காகவே எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ஒன்று வரும், ஆண்டோட வசனம் நிறைவேற நாள் வரும், எல்லாம் சேர்ந்து வெடிக்கும், இந்த பூமி வெந்து உருகி ஒன்றும் இல்லாமல் போகும். இது உண்மை, இது சத்தியம். படிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாத்தீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் நடக்க போகுது. இந்த உலகம் அழிய போகுது, இந்த வாழ்க்கை அழிய போகுது. அதிகபட்சம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா 100 வயசு தான். இப்போ உங்கள் வாழ்ந்த வயசுலேருந்து கழிச்சிங்க. இப்போ 50 வயசு உள்ளவங்க இன்னும் ஒரு 50 வருஷம் இருப்பீங்க. நான் சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு, இப்போ யாராவது 60 வயசு ஆயிடுச்சுனாக்க மிஞ்சி போனால் இன்னும் 40 வருஷம் இருப்பீங்க. இன்றைக்கு வயதில் குறைந்தவங்க இருக்கீங்க, இன்னும் 20 வயசு 30 வயசு, மிஞ்சி போனால் ஒரு 70 வருஷம் இருப்பீங்க. நான் சொல்கிறேன், இது உங்களோட ஆயுசு. முதலாவது அது வரைக்கும் இந்த உலகம் இருக்குமான்றதான் கேள்வி. இப்போ இந்த பூமி இருக்குமா? நமக்கு ஆயுசு இருக்குது, நம்ம நினைக்கிறோம். இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்குன்றது நம்மளுடைய நம்பிக்கை. இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது வரைக்கும் இந்த பூமி இருக்குமா என்று சொன்னால் சந்தேகம். ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க என்று சொன்னால், இன்னைக்கு நடந்து கொண்டு வருகிற காரியங்கள், இந்த உலகத்திலே அங்கங்கே நடக்கிற சம்பவங்கள், உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அங்கங்கே யுத்தங்களும் செய்திகளும் நாட்டில் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இப்படி நடந்து அழிகிறதெல்லாம் இருக்கு. அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணுமா? நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்க உழவலா இருக்கணும். படிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். ஆகையால் பிரியமானவர்களே, 14 படிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். போதும், ஜாக்கிரதையா இருங்க. இப்படிலாம் நடக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, ஞானமா இருங்க. பவுல் சொல்றது போல நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் எதற்காக பிடித்தாரோ அந்த நோக்கத்தை, அந்த லக்கை அடையும்படி நம்ம என்ன செய்யணும்? தொடரணும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மெத்தனமா மந்தமா நிரீசரமா இருக்கிறதுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், இந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் உங்களை சும்மா இருக்கவே விடாது. உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்ததுன்னா, என்ன உணர்வு? இந்த உலகம் அழிய போகுது, இது நிலையில்லாத வாழ்க்கை, ஆண்டவர் நித்தியம் வச்சிருக்காரு, நம்ம பரலோகம் தான்ன்றது உண்மை, இது சத்தியம், கர்த்தர் சொல்லிருக்காரு. அதற்காக வாழணுன்ற எண்ணம் உள்ளவங்க என்ன செய்வாங்க என்று சொன்னால், முதலாவது அதற்காக வாழ தன்னை அர்ப்பணிப்பார்கள். அர்ப்பணித்துக் கொண்டு என்ன செய்வார்கள்? அதற்காக பிரயாசப்படுவார்கள். அந்த ஒரு எண்ண சிந்தையோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருக்கிற, தன்னை சுற்றி இருக்கிற தனக்கு அருமையாளர்களையும் அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவார்கள். அந்த ஒரு பாரமாக இருக்கும். யாராவது வந்தா வரட்டும், யாராவது போனா போகட்டும் என்று சொன்னா உங்களுக்கே அதை பற்றி நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னா, ஐயோ இப்படிலாம் வசனம் இருக்குதே
அப்போ நம்ம பிள்ளை என்ன ஆகும், நம்ம குடும்பம் என்ன ஆகும், நம்ம புருஷன் என்ன ஆகும், அதை பற்றி யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தையும், குடும்பம் என்று சொல்லுவது தன்னுடைய குறிப்பாக பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன். அநேகர் நம்முடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பெரிய நல்ல ஸ்கூலை பார்த்து, பெரிய ஒரு கல்லூரியை பார்த்து, என்ன நல்ல ஸ்டாண்டர்டானாக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி பேர் பெற்ற பிரசித்தி பெற்ற இடங்களிலே கல்லூரியிலே கொண்டுட்டு போய் சேர்க்கணும், படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும். தனக்கு பிள்ளைகளுக்கு நல்ல இடம் பார்த்து நல்ல ஒரு கல்யாணத்தை பிள்ளை பொண்ணாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளைய பையனாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பிள்ளை இடத்த பார்த்து கொடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். இப்படி தன்னுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். நான் அது தவறு, பாவம் என்று சொல்ல வரல. இப்படிலாம் இந்த பிள்ளைக்காக பிரயாசப்படுகிற பெற்றோர்கள், நான் சொல்றேன் ஆவிக்குரிய பெற்றோர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த பிள்ளை அந்த பரலோகம் என்று ஒன்று இருக்கிறதே அங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக என்ன பிரயாசம் எடுத்தார்கள் என்றதான் கேள்வி. இப்ப நான் எல்லாரையும் சொல்லலை. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துகிறார்கள், இல்லைன்னு சொல்ல. அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளையை பற்றிய இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளை நல்லா இருந்தா என்ன நல்லா இருந்தா போகணும், கண்ணு பார்க்க, ஊரு பார்க்க, 4 பேர் பார்க்கறதுக்கு மெச்சிக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும், பிள்ளை நல்ல வசதியாக இருக்கணும், வாய்ப்பாக இருக்கணும், படிச்சிருக்கணும், வேலை இருக்கணும், மதுப்பாக இருக்கணும், ஊர் மெச்சிக்கணும். இவ்வளோதான் இவங்களுடைய எண்ணம். நாளைக்கு மல்லாந்ததுக்கப்புறம், மண்ணோடு போனதுக்கப்புறம் நீ மட்டும் நித்தியத்துக்கு போவியா, இல்லை போனினாக்கா உன் நிலைமை என்ன ஆகும்? நான் சொல்கிறேன், நித்தியத்துக்கு போகணுன்ற நம்பிக்கை நிச்சயம் உள்ளவங்க ஒரு நாளும் ஒருபோதும் ஒருத்தரும் அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, தான் குடும்பம், தான் பிள்ளைங்க, தான் புருஷன், தான் பிள்ளைங்க, தான் தகப்பன், தன் உடன் பிறந்தவங்களும் அங்கே வரணும் என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும், ஒரு பரிதவிப்பு இருக்கும், ஒரு பதைப்பு இருக்கும். இருக்குதா என்று உங்களை நீங்களே கேட்டுருங்க. அப்படி இருந்தால் அப்படி இருப்பீங்களா? அப்போ ஏன் மெத்தனமாக இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு முதல்ல பரலோகத்தை பற்றிய ஒரு முழு நிச்சயம் இல்லை. நம்புறீங்க, நான் உங்களை இல்லைன்னு நான் சொல்ல, நம்பிக்கைலாம் இருக்குது. ஆனால் ஒரு முழு நிச்சயம் இல்லாதனால ஏனோ தோணுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ வாரம் ஆராதனைக்கு வரணும், ஏதோ பைபிள் படித்தோமா, ஜெபம் பண்ணோமா, காணிக்க கொடுத்தோமா, ஒழிஞ்சுனா அப்படியே காலத்தை ஓடிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பாரம்பரியமாக சடங்காக போகுதே தவிர பரலோகத்தை எதிர்நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இல்லை. இதை தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து எச்சரிக்கும்படியாக எனக்கு கொடுத்த வார்த்தை என்பதை நான் சொல்ல வருகிறேன். இந்த ஒரு உணர்வு இல்லையே இருந்திருந்தா நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்தாமல் இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லாமல் இருப்பீங்களா? ஐயோ அது என்னோட இருக்கட்டும். நிறைய பேர் என்ன தெரியுமா, நம்மளோட இருக்கட்டும், நாம் ஏதோ வந்து தலையை கொடுத்துட்டோம், கழுத்தை கொடுத்துட்டோம், நாளைக்கு கல்யாணம் காட்சி காரியம்லாம் இருக்குது, போகுது வருது, அது இதெல்லாம் வந்துட்டாக்கா இதெல்லாம் ஒரு கல்யாணம் சிக்கலாகி போயிடும். திடீர் நான் பார்த்துக்கிறேன், உனக்காக நான் வேண்டிக்கிறேன். நம்ம வந்து உடனே என் பிள்ளைக்காக வேண்டிங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்க ஜெபம் பண்ணி இவங்க என்ன வாழ்ந்துருவாங்களாம். நான் சொல்கிறேன் வாழட்டும். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துருவாங்க, நித்தியத்தில் வாழ்வாங்களா? அப்போ நீ இவ்வளோ பிரயாசப்படுற நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்காம நீங்கள் கொண்டு போய் நரகத்தில் தள்ளிட்டு போய் நீ மட்டும் நித்தியத்தை போய் உட்காந்தீங்கன்னா அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்றதும் எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஒரு உணர்வு இருந்து அங்கேருந்து உன் பிள்ளைகளுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது உன் இருதயம் சந்தோஷப்படும். அந்த எண்ணமே இல்லை. ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல, அதை தான் சொல்கிறேன். அந்த அறிவு இல்லை. நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் பார்க்க போகிறா, இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது, ஏதோ இந்த ஊரில் உலகத்தில் இருக்க வரைக்கும் நல்லா இருந்தால் போதும், இந்த உலகத்தில் வாழ்ந்த வரைக்கும் நல்லா இருந்தால் போதும். இது என்ன வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கைன்னு நான் கேட்குறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஆண்டவர் எதற்காக உங்களை பிடித்து வச்சிருக்கிறார்? நான் சொல்கிற காரியங்கள் ஒரு சிலருக்கு பைத்தியமாக தோன்றலாம், ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஒரு பிதற்றல் என்று சொல்லலாம். நான் ஒரு வசனம் சொல்கிறேன், நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்றையோடு நான் முடிச்சுக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம தொடர்வோம். ஒரே ஒரு வசனத்தை மடித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48வது வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்க இருக்கட்டும், அவிசுவாசியா இருக்கட்டும், இன்றைக்கு சத்தியத்தை சொல்லும் போது நிறைய பேர் வாஞ்சியா கேட்கறாங்க. இன்றைக்கு நான் சபையில உங்களை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறேன். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். போதும், நான் முடிச்சிடுறேன். நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் யாரை நியமித்து வைத்து இருக்கிறாரோ
அவர்கள்தான் நான் இன்றைக்கு ஆண்டவர் என் மூலமாக சொன்ன இந்த வசனத்தையும் இந்த வார்த்தையும் விசுவாசிப்பார்கள். புரியுதா? இதை கிரிட்டிசிசம் பண்றதோ, புரியுதா, இதை விமர்சிக்கிறதோ, இதை கிண்டலாக நினைப்பதோ, இதை ஏளனமாக பரியாசமாக நினைக்கிறதோ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. புரியுதா? என்ன ஒரு உளறிட்டு போறாரு, இன்னும் பரலோகம் பரலோகம்னு இருக்காரு. இதுதான் அவனுக்கு சோறு போட்டுருமா? பரலோகத்தையே நினச்சிட்டு இருந்தாக்கா 3 வேளையும் சாப்பிட முடியுமா? செலவுக்கெல்லாம் பணம் வந்துருமா? இப்போ தானே சொன்னார், மோட்டருக்கு காயை கட்டணும்னு ஈவி எங்கேருந்து வரும்? எல்லாம் எனக்கு தெரியுது. அப்படி இல்லை, அதெல்லாம் செய்ய வேணும்னு எங்கே சொல்றது? அதுக்காக ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். குடும்பத்தை கொடுத்தது அவர் தான், பிள்ளையை கொடுத்தது அவர் தான், வேலையை கொடுத்தது அவர் தான், படிப்பை கொடுத்தது அவர் தான். எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவரை தூக்கி ஆட்ட ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம இதை தான் எனக்கு பெருசாக தூக்கிட்டு ஆடிட்டு இருந்தேன். இதை தான் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன். ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவரை முதல் முக்கியப்படுத்துங்க. அப்போ முக்கியப்படுத்துறது தான் என்ன? அவருக்கு தான் நேரத்தை முதல்ல கொடுக்கணும். இங்கே வந்தாலே இங்கே நேரத்தை பார்த்துட்டு உட்காந்துக்கிறோம். 2 மணி நேரம் ஆகுது, 2.5 மணி நேரம் மணிக்கணக்கு பார்த்துட்டு உட்காந்துக்கிறோம். ஊர் உலகத்தில் போய் கதை அடிச்சுட்டு உட்காந்துருக்கு மணிக்கணக்காக உட்காந்து ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறாலாம் உண்டு. 12 மணிக்கெல்லாம் விடிய உட்காந்து கதை பேசிவிட்டு ஊர் உலகத்துலலாம் போய் அரட்டை அடிச்சுக்கிட்டு அதுலலாம் இருக்காது. அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்போ என்ன அர்த்தம்? அப்படி உலகத்துக்குரியவன். அப்போ ஆத்மா பற்றி அறிவு இல்லை. அப்போ எதற்காக ஆண்டவர் பிடித்தார்? அந்த சிந்தை இல்லை. அந்த சிந்தை உள்ளவர்கள், இப்போ அதுதான் இந்த வசனத்தை கடைசியாக நான் படித்து காமிச்சேன். என்னது? நித்திய ஜீவனுக்கென்று யாரை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரோ அவங்க என்ன செய்வாங்க? இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை விசுவாசிப்பாங்க. புரியுதா? இது உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். நான் யாரையும் தீர்ப்பு சொல்லலை. நான் உங்களை நேசிக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு நம்முடைய சபை உள்ள அனைவரும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு குறைந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள், தவறு இல்லை. முதலாவது நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்திரப்படுங்க. நீ ஸ்திரப்பட்ட பின்பு, ஆமாம், எனவே நீங்கள் ஸ்திரப்படணும். நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் ஒருவரும் கைவிடப்படாமல் கர்த்தருடைய ராஜ்யம் போக வேண்டும். அதை ஞாபகம் வச்சுங்க. சும்மா எல்லாரும் ஊர் உலகத்தில் எல்லாரும் நான் சபை நடத்துகிற மாதிரி சபை நடத்திட்டு எல்லாரும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை நடத்தி தானே ஆகணும். அதுமாரி ஒரு ஆராதனை நடத்திவிட்டேன். ஆராதனைனா ஏதாச்சும் ஒரு பிரசங்கம் பண்ணி தானே ஆகணும். ஏதாவது மத்திய மார்க்கில் ஏதாவது வருது. அப்படிலாம் ஒரு கடமைக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரல. நல்லா கவனிச்சிங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு நேரத்தை போக்குவதற்காக எதையாவது ஒன்று சொல்லணுன்றது வரல. நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு அவர் பெருமூச்சிகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு, இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இதை தான் தேவன் விரும்புகிறார். இதற்குத்தான் ஆண்டவர் உங்களை பிடித்தார். பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக லக்கை நோக்கி நான் தொடர்றேன். உங்கள் லட்சியத்தை நோக்கி உங்கள் பயணத்தை தொடருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லலை. இவ்வளோ நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறார் அல்லவா? நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆண்டவரை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதான் ஜெபம். கர்த்தரை நோக்கி, கர்த்தர் இடத்துல இவ்வளோ நேரம் இந்த வார்த்தையை கேட்டதற்கு நீங்கள் ஒரு பதில் சொன்னாதான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பதில் என்பது என்ன? நான் கேட்கல அந்த பதில். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும். என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை இந்த பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக தான் அழைத்தேன் என்பதை நான் மறந்துட்டேன். அந்த ஒரு சிந்தையே இல்லாமல் என் வாழ்க்கை வாழ்நாள் பூரா வேலை 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 வேலை, விவசாயம் விவசாயம், வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், வருமானம் வருமானம் வருமானம், படிப்பு படிப்பு படிப்பு, வேலை வேலை வேலை, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். இப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு. ஆண்டவரே, உமக்காக நேரத்தை நான் கொடுக்கல. இந்த ஆத்மாவுக்காக நேரத்தை நான் செலவு பண்ணல. இந்த ஆத்மாவுக்காக கொஞ்சம் நேரம் நான் வேதத்தை வாசிக்கல. இந்த ஆத்மா திருப்தி அடையணும்னு சொல்லி தேவ சமூகத்தை தேவனுடைய பாதத்தில் போய் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் என்னால் உட்கார்ந்து ஜெபிக்க முடியலையே. ஏதோ நான் கடமைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே. உங்களை ஆராய்ச்சி பார்த்து ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை நீடிக்குமா, நிலைக்குமா, நிரந்தரமா, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? இந்த உலகத்துல வேணா நீ பேர் பெற்று வாழ்ந்துட்டு போலாம், நித்தியத்துக்கு போக முடியுமா? அது அவசியம் இல்லையா? ஆண்டவர் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக உன்னை அழைத்தாரு, வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு? அதற்காக வாழ வேண்டாமா? Praise the Lord. Hallelujah.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ். பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு கழிப்பினோ. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு கழிப்பினோ. மகிமையே பேரின்பமே, மகிமையே பேரின்பமே என்று நான் கண்டானந்திப்பேனோ, என்று நான் கண்டானந்திப்பேனோ. பரலோக நாடெந்த கண்டு கழிப்பேனோ. சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார், மாதா பிதா மற்றும் சோதரர் உத்தம ஜீவிகள், சொர்க்கத்தின் வாசிகள். உத்தம ஜீவிகள், சொர்க்கத்தின் வாசிகள். கஷ்டம் சகித்திட்ட சொத்தைகள், கஷ்டம் சகித்திட்ட சொத்தைகள். பரலோக நாடெந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயோ, என்றும் அழியா சுதந்தரோ. உலக இன்பத்தை குப்பை என்றெண்ணினேன், உலக இன்பத்தை குப்பை என்றெண்ணினேன். இயேசுவே எந்தனின் இன்பமே, இயேசுவே எந்தனின் இன்பமே. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோகவேன் எந்தன் ஜீவனை லோகத்தில் செல்லுவேன் கஷ்டத்தின் பாதையில். பெருத்திடுவேன் எந்தன் ஜீவனை லோகத்தில் செல்லுவேன் கஷ்டத்தின் பாதையில். மாயை மாயை லோகத்தின் இன்பமே, மாயை மாயை லோகத்தின் இன்பமே. பாடமோடி சூடையேகுவே, பாடமோடி சூடையேகுவே. பரலோக நாடெந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடெந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. ஆமென். ஆண்டவர் எதற்காக உங்களை பிடித்திருக்கிறார்? எத்தனை பேர் பவுலை போல அதை பிடித்துக்கொள்ள மனதா இருக்கீங்க? அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி நான் போறேன் என்று பவுல் சொன்னதை போல நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும், போனதெல்லாம் போனதாக இருக்கட்டும், ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் நோக்கி, பரலோகத்தை நோக்கி முன் செல்ல உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது? உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க கையை உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த ராஜ்யத்திலே பங்கடையணும், என்னுடைய பயணம் அதை நோக்கி இருக்கணும். இதுவரை இந்த உலகத்துக்காக வாழ்ந்தேன், உலக காரியத்துக்காகவே வாழ்ந்துட்டேன். இந்த உலகம்தான் பெருசு நான் நினைச்சிட்டேன். இது நிரந்தரமல்ல, நிலையில்லை என்பதை நான் உணர்ந்துக்கிட்டேன். அதை நோக்கி என் வாழ்க்கையை நான் தொடர நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும். இந்த நாள் வரைக்கும் அதற்காக நான் நேரத்தை செலவிடவில்லை, ஜபத்துக்காக நேரத்தை செலவிடலை. உன்னோட பாதத்தில் உட்காரணுன்ற எண்ணம் இல்லாமல் எழுந்துட்டேன். வேதத்தை வாசிக்கல, தியானிக்கல, உங்களோட சித்தத்தை செய்யல, உங்களோட அன்பை நான் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணல. என் குடும்பத்தார், என் இனத்தார் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணமே, சிந்தையே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு கிருபை செய்யும்,
அந்த உணர்வை தாரும், ஊக்கத்தை தாரும், உற்சாகத்தை தாரும், எண்ணத்தை தாரும், ஆர்வத்தை தாரும், அக்கறையை தாரும், மனபாரத்தை தாரும் என்று சொல்றவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுப்பார். கர்த்தர் உங்களை வழிகாட்டி வழி நடத்துவார். கர்த்தர் இந்த பரலோகத்தின் பாதையிலே உங்களை வழி நடத்துவார். அந்த நித்தியத்துக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை வழியை நடத்துவார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. உலகத்துல 1000 இருக்கும், தோல்வி இருக்கும், நஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், வியாதி இருக்கும், வருத்தம் இருக்கும். அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எது வந்தாலும் வரட்டும். நமக்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு போதும். ஆண்டவர் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். உங்க மனசுல இருக்க குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். அவர் நமக்கு மனதுக்கு திருப்தியை தரக்கூடியவர், சமாதானத்தை தரக்கூடியவர். அவர் நம்மோடு இருந்துட்டான். வாழ்க்கையில் எந்த ஒரு குறை இருந்தாலும் அது குறையாகவே தெரியாது. அல்லேலூயா. உங்க குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர், உங்க குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வீர்களா? அவரை பிடித்துக் கொள்வோமா? அவர் கையை பிடித்துக் கொள்வோமா? அவர் கரத்தை பிடித்துக் கொள்வோமா? அவரை காலை பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிடித்துக் கொள்ள வந்திருக்கிறார். அவர் கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துடுறேன். ஆண்டவரே, என்னை பிடித்துக் கொள்ளுங்கப்பா, என் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை பிடித்து நடத்துங்கப்பா, என் புருஷனை நடத்துங்க, என் மனைவியை நடத்துங்க, என் தாய் தகப்பனை நடத்துங்க, என் சகோதரன் நடத்துங்க. அப்பா, அவங்க கையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தயவு செய்து இந்த நேரத்தில் எங்கள் கரத்தை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் புருஷனை ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தரை கரத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பிடித்து நடத்துவார். கர்த்தர் கரம் பிடித்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ ரிபலதர ஷதலதரதர பலபர ரிபலந்தர ரிஷந்தன பலந்தர ரியாதுராக. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரிபலதர ஷபலபலபர. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, உம்முடைய கரத்தை நோக்கி தங்களுடைய கரங்களை நீட்டி உயர்த்தி உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உம்முடைய வார்த்தையை வசனத்தை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்வீராக. உம்முடைய நித்தியத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் பரலோகத்துக்கும் நேராக வழி நடத்துவீராக. அந்த ஒரு உன்னத தரிசனத்தோடு வாழ்க்கை பயணத்தை தொடர உதவி செய்கிறார். அந்த லக்கை நோக்கி அவள் பயணத்தை தொடர உதவி செய்வீராக. பவுலடியால் சொன்னது போல லக்கை நோக்கி தன் பயணத்தை தொடர உதவி செய்வீராக. அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தையோடு தன் வாழ்க்கை பயணத்தை தொடர உதவி செய்வீராக. இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், உலக வேலையிலே உழண்டாலும் கர்த்தாவே, எப்பொழுதும் அந்த எண்ணம், அந்த சிந்தை, அந்த நோக்கத்தோடே உமக்காக வாழ உதவி செய்யுங்க. கிருபை தாங்க. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே, புருஷன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன் எல்லாரையும் கர்த்தாவே அதை கரம் பிடித்து நித்தியத்துக்கு நேராக நடத்துங்கப்பா. வழிகாட்டுங்க, வழி நடத்துங்கப்பா. கிருபை செய்யும், கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கூட தங்கி இருப்பதாக.